சித்தமானால் இந்த 4 வாரங்களும் தொடர்ந்து இதே சத்தியங்களை கேட்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை ஒருத்தர் சத்தமா வாசிக்க கேட்போம். குதிரையானது யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தராலே வரும். எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயம் கூட வாசிக்கலாமா? வாசிங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்திலிருந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறாக இருக்கிறார். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் இப்படிப்பட்டதான ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்கிறோம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தராலே வரும் என்று வாசிக்கிறோம். கடந்த வாரத்தில் நாம் இந்த காரியத்தை நாம் தியானம் பண்ணினோம். இனி அநேக காரியங்கள் இதிலிருந்து கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த தூதினுடைய தலைப்பு ஜெயம் தரும் கர்த்தர். நம்முடைய தேவன் நமக்கு ஜெயம் தருகிறவர். இந்த உலகத்தில் ஜெயம் பெறுகிறதுக்கு பல யுக்திகளை கையாளுகிறார்கள். பல 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 காரியங்களை அவர்கள் செய்து யுத்தத்தில் ஜெயம் பெறுவதற்கு அவர்கள் காரியங்களை முன்னெடுக்கிறாங்க. ஒரு ஜெயத்துக்கு 3 காரியங்கள் செய்யலாம். இப்போ பிள்ளைங்க படிக்கிறாங்க, அவங்க ஜெயம் பெறணும்னா ஒரு சில பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க, படித்து எப்படியாவது ஜெயம் பெறணும்னு போகிறாங்க. ஒரு சிலர் அறகுறையாக படிக்கிறாங்க, அங்கே போய் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சி ஏமாற்ற முடியுமான வழியில் போய் கூட ஜெயிக்கலான்னு ஒரு கூட்டம் இருக்குது. இன்னொரு கூட்டம் இருக்கிறது, 3வது கூட்டம். அது எந்த காரியத்தையும் செய்யாது, முயற்சி செய்யாது, அது தகுதிப்படுத்தி கொள்ளாது, ஏதாவது ஒரு வகையில் குறுக்கு வழியில் ஜெயம் பெறலாம் என்று இருக்கிறதான ஒரு கூட்டம். ஒன்று சரியான விதத்தில் ஜெயம் பெறணுன்று போராடுது, ஒன்று அறகுறையாக போராடி எப்படியாவது குறுக்கு வழியில் போகலாம் அப்படின்னு பாதி உண்மை இல்லாத தன்மையில் போராடுது. இன்னொரு கூட்டம் இருக்கிறது, முற்றிலுமாக உண்மை இல்லாமல் ஏதாவது ஒரு குறுக்கு வழியில் ஜெயம் பெறலாமா என்று பார்க்கிறதான கூட்டங்களை நாம் உலகத்தில் பார்க்கிறோம். இந்த 3 கூட்டங்கள் உலகத்தில் காணப்படுகிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்கிறார், ஜெயம் கர்த்தரிடத்திலிருந்து வரும். நம்ம குறுக்கு வழியில் போக வேண்டியதில்லை, நாம் மனுஷர்களை நாடி நிற்க வேண்டியதில்லை. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் தேவன் ஜெயம் தருகிறாக இருக்கிறார். குதிரையானது யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும். இந்த வசனம் மிக ஆழமான வசனம். குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படுகிறது. கடந்த வாரத்தை நாம் வாசித்தோம். இந்த குதிரை விளையாட்டுக்காக வேடிக்கைக்காக கொண்டு போகிற குதிரை அல்ல. இப்போ மெரினா பீச்சில் குதிரைகள் இருக்கிறது, அது வேடிக்கை காட்பதற்கு ஒரு விலங்காக ஒரு அழகுக்கு வச்சிருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள்? அவர்கள் யுத்தத்திலே நிற்கிற குதிரைகள். நீங்கள் இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பார்வையில் யுத்தத்திலே நிற்கிற குதிரை. நீங்கள் அதை மறந்து போகக்கூடாது. யுத்தத்துக்கும் சண்டைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. சண்டை என்பது ஃபைட்டு அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. ஃபைட்டு ஒருவருக்கு விரோதமாக ஒருவருக்கு போடுகிற சண்டை ஃபைட்டு, அது சண்டை. இப்போ நீங்கள் ஒருவருக்கு விரோதமாக சண்டை போடுறீங்கன்னா அது ஒருவருக்கு நடக்கிற பிரச்சனை, அது சண்டை. ஆனால் யுத்தம் என்பது பேட்டல் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது 1000 பேர் நிற்பாங்க, நீங்கள் ஒரு கூட்டமாக அதோடு கூட யுத்தம் பண்ணணும். முன்னிருந்த நாட்களில் யுத்தம் சொன்னால் ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணியிருப்பாங்க. ஒரு கூட்டம் ஜனமும் இன்னொரு கூட்டம் நாடும் 2 நாடுகளும் போர் செய்து கொள்வாங்க. அது யுத்தமாக இருக்கிறது. அப்போ இந்த குதிரை ஒரு தனிப்பட்ட மனுஷனோடு போராடுவதற்காக ஆயத்தமாக்கப்படலை, ஒரு திரளான சேனையோடு போராடி ஜெயம் பெறுவதற்கென்று ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நமக்கு போராட்டம் என்பது ஒரு தனி மனிதனோடோ அல்லது தனி மனுஷனோடு அல்ல. நமக்கு வருகிற போராட்டங்கள் இந்த உலகத்தினுடைய அதிபதியாகிய பிசாசோடும் அவனுடைய துரைத்தனங்களோடும் அவனுடைய அதிகாரங்களோடும் அவனுடைய வல்லமையோடு நமக்கு போராட்டம் உண்டு. இதை நாம் போன வாரத்திலேயே தியானம் செய்தோம். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு போராட்டம் என்பது இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தின் சேனைகளோடும் அவனுடைய வல்லமைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை. அப்போ நீங்கள் தனி மனுஷனோடு போராடலை, நீங்கள் ஒரு திரளான கூட்டத்தோடு போராடுறீங்க. லேயோன் என்றால் 2000 என்று அர்த்தம். பிசாசு ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வரும்போது பலமாக வரான், அப்படி திரளாக வரான். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை கர்த்தர் யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நீ தேவ சமூகத்தில் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதான ஒரு குதிரை. அதை நம்ம நினைவில் கொண்டோம்னா ஜெயம் கர்த்தரிடத்திலிருந்து வரும்.
கடந்த வாரத்தில் நாம் தியானம் செய்தோம். எலியா குதிரையும் ரதமும் குதிரை வீரமாக இருந்தார் என்று சொல்லி 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட வசனத்தின் மூலமாக நாம் அதை தியானம் செய்தோம். எலியா நம்மை போல ஒரு பாடுகள் உபத்திரமுள்ள மனுஷன், ஆனாலும் ஊக்கமாய் ஜெபம் செய்கிறவர் என்று யாக்கோபினுடைய கடைசி புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ எலியா ஒரு குதிரை வீரர். அவருக்கு முன்பாக 450 பாகாலின் தீர்க்கதரிசிகளும் ஏசபேலின் தோப்பு விக்கிரத்தை வணங்குகிற 400 பேர்களும் அவருக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறார்கள். இந்த 850 பேருக்கு விரோதமாக எலியா ஒரு தனி ஆளாக யுத்தம் செய்து பாகாலை வீழ்த்தி கர்த்தருடைய அக்கினியை கொண்டு வந்தார் என்றதை கடந்த வாரத்தில் நாம் தியானம் செய்தோம். அது மாத்திரமல்ல, தாவீது கோலியாத்தை ஜெயிக்குவதற்கு அவன் எப்படி அந்த யுத்தத்தை ஜெயித்தான் என்பதை 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலிருந்து கடந்த வாரத்திலே நாம் அதை தியானம் செய்தோம். அதோடு கூட நாம் வேதத்தில் இன்னொரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம். யாத்திராகமத்தில் 14:14 இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, யுத்தம் கர்த்தருடையது. யாத்திராகம் 14:13 வாசிக்கும் போது, இன்று கண்ட எகிப்தியரை இனி ஒரு நாளும் காண மாட்டீர்கள், இந்த யுத்தத்தை செய்கிறவர் நீங்கள் அல்ல, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறவர். 15 வாசிக்கும் போது யாத்திராகமத்தில் கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர் என்பதை பாடலாக அவர்கள் பாடினதை, இதை எல்லாவற்றையும் கடந்த நாட்களிலே நாம் தியானம் செய்தோம். தொடர்ந்து நம்மோடு கூட கர்த்தர் இந்த நாளிலும் பேசுவாராக. கர்த்தர் ஜெயம் தர விரும்புகிறார். முதலாவது, யுத்தத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் ஜெயத்தை தருகிறார். நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடு அல்ல, இரத்தத்தோடு அல்ல, இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசின் வல்லமைகளோடு. இப்போ உங்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருது, சண்டை வருது, போர்களமாக நிற்கிறாங்க, ஒரு 100 பேர் எதிர்க்கிறாங்க, 1000 பேர் எதிர்க்கிறாங்கன்னா, இந்த யுத்தம் மனுஷனால் ஏற்படுத்தப்பட்ட யுத்தம் அல்ல, பிசாசின் வல்லமையினாலே நம்மை வீழ்த்தும்படி எழும்புகிற ஒரு வல்லமை. இதை ஜெயிப்பதற்கு கர்த்தருடைய பிள்ளைகள் குதிரையை போல் ஆயத்தமாக்கப்பட வேண்டும். தேவ சமூகத்தில் தங்களை ஆயத்தமாக்கி கொள்ளுகிறவர்கள் ஜெயத்தை பெறுகிறார்கள். இங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆயத்தமாக்கப்படும். இதை எப்படி ஆயத்தமாக்கப்படும், எப்படி சரிப்படுத்தலாம்? கர்த்தருக்குள்ளே தன்னை ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தி, ஆண்டவரே என்னை பலப்படுத்தும், என்னை சரிப்படுத்தும், இந்த காரியத்தில் ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். இப்போ நீங்கள் ஒரு குதிரையை ஒரு யுத்தத்துக்கு நடத்தணும்னா, கடந்த வாரத்தில் சொன்னது போல் அது எதை கண்டும் மிரண்டு போகக்கூடாது. பட்டயம் வரும், ஈட்டி வரும், திரளான ஜனக்கூட்டம் எதிர்த்து நிற்கும். இதை பார்த்து அது என்ன பண்ணிடக்கூடாது, பயந்து ஓடிடக்கூடாது. அப்போ அதை பயப்படாமல் இருப்பதற்கு அதுக்கு ஒரு நல்ல ஒரு பயிற்சியை கொடுத்து அதை ஆயத்தமாக்குறாங்க. கர்த்தரும் தேவ சமூகத்தில் நம்மை வார்த்தைகளை கொடுத்து ஆலோசனைகளை கொடுத்து நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். எதற்கென்றால் நாம் யுத்தத்துக்கு போகிறோம், இந்த யுத்தத்திலே நமக்கு ஜெயம் வேண்டுமானால் நாம் ஆயத்தமாக்கப்பட வேண்டும். அங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நீ ஆயத்தம் மட்டும் செய்ய, ஜெயத்தை கர்த்தர் தருகிறார். நீங்கள் சிலர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாமல் போயிட்டு ஃபெயில் ஆகிடும் இல்லையா? கர்த்தர் பார்த்துக்கொள்வார், கர்த்தர் பார்த்துக்கொள்வார்னு நம்ம போயிடக்கூடாது. நாம் ஆயத்தம் இருக்கணும். அதுக்கு அடுத்து கர்த்தர் என்ன செய்வார், ஜெயத்தை அவர் தருகிறார். கோலியாத்தோடு யுத்தம் பண்ணுறதுக்கு தாவீது ஆயத்தமாக போகிறார். எப்படி ஆயத்தம் பண்ணப்பட்டார்? ஒரு விச கரடியோடும் ஒரு விச சிங்கத்தோடும். கர்த்தர் ஏற்கனவே ஒரு பயிற்சி கொடுத்திருந்தார். நீ எப்படி போய் சிங்கத்தை மேற்கொள்ளணும், நீ எப்படி கரடியை மேற்கொள்ளணும் என்று ஏற்கனவே தாவீதுக்கு கர்த்தர் பயிற்சியை ஆயத்தம் பண்ணியிருந்தார். கோலியாத்தின் இடத்துல போகும்போது எளிதாக கோலியாத்தை அவன் வீழ்த்துறான். கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லப்படும் வார்த்தைகள், கர்த்தரிடத்தில் சொல்லப்படுகிற காரியங்கள் நம்மை ஆயத்தப்படுத்துகிறது யுத்தத்திலே நாம் ஜெயம் பெறும்படியாக. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் யுத்தத்திலே நாம் ஜெயம் பெறுவது என்பது கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. நீங்கள் ஆயத்தப்படுத்தலாம், இதெல்லாம் நம்ம செய்ய போகிறோம், இப்படியெல்லாம் நம்ம ஜெயிக்கணும், இப்படியெல்லாம் பிளான் பண்ணுறோம். ஆனால் முடிவில் அந்த காரியம் ஜெயம் பெறுவதற்கு கர்த்தரிடத்திலிருந்து வல்லமை வரணும். நீங்கள் நாம அநேகர் எப்படி நினச்சிருக்கோன்னா, நானே செஞ்சிருவேன், என் சொந்த சாமர்த்தியத்தில் ஜெயம் பெற்றுவேன். நீ ஆயத்தப்படணும். ஆனால் ஜெயம் எங்கேருந்து வருது? கர்த்தர் இடத்துலேருந்து வருகிறது. இன்னும் உங்களுக்கு விளங்கும்படி சொல்லணும்னா, நீங்கள் ஒரு யுத்தத்துக்கு போகிறீங்க, அந்த யுத்தத்துக்கு போகும்படி ஆயத்தப்படுறீங்க, பட்டயத்தை எடுக்கிறீங்க, ஈட்டி எடுக்கிறீங்க, எல்லாம் கொண்டு போகிறீங்க. போகிறது வரைக்கும் தான் உன் வேலை. ஆனால் உன் மேலே அவன் யுத்தம் பண்ணக்கூடாதபடி யுத்தத்தை எடுக்கிறவர், ஜெயம் தருகிறவர் கர்த்தர். ஏன்னா யுத்தம் கர்த்தருடையது. நீங்கள் யுத்தம் செய்கிறது இல்லை, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை ஒரு நாளும் காணாதபடி கர்த்தர் உங்களுக்காக ரட்சிப்பை கொடுக்கிறத பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை என்ன பண்ணுங்க, பாருங்க. நீங்கள் ஜஸ்ட் வேடிக்கை பார்த்தா போதும், கர்த்தர் யுத்தம் பண்ணுறார். ஆனால் நீ ஆயத்தம் இருக்கணும். சில பேர் என்ன நினச்சிக்கணும், பிரச்சனை வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு நிற்கிறோம். ஆனால் நீ எப்போதும் ஆயத்தமாக இருந்தால் பிரச்சனை வரும்போது உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக தெரியுது. ஏன்னா ஆயத்தமாக இருக்கிற கர்த்தர் அதில் கிரியை செய்வார் என்ற ஒரு விசுவாசம் வரும். சில பேருக்கு ஆயத்தம் இல்லாதனால தான் சோர்ந்து போய் பிரச்சனை வந்துட்டா என்ன நடக்கும், பயத்தில் இருக்கிறாங்க. நீ எதுக்குமே ஆயத்தமாக இருக்கணும். பிரச்சனை வருமா, ரெடியாக இருக்கணும்.
இப்போ பாருங்கள், வண்டி ஓட்டுறவங்க பிரேக் ஃபெயிலியர் ஆகுது, பிரேக் கம்மியாக இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும். ரைட்டு, பிரேக் கம்மியாக இருக்குது, அதை வண்டி நம்ம இப்படி தான் ஓட்டணும், ஒரு ப்ரிப்பரேஷனோட வண்டி போகுது. அப்போ வந்து அவங்க வண்டி இடிக்கிறது மாதிரி நிறுத்திடலாம். ஆனால் நம்மில் பல பேர் ஆயத்தம் கிடையாது. அது போகும்போது கிட்ட பார்த்துக்கலாம், அப்படி போனால் பிரேக் ஃபெயிலியர் ஆகி வண்டி கவுந்து தான் அடிபட்டு வரணும். அப்போ அடி மேலே அடி தான் விழும். நிறைய பேர் எப்படின்னா ஆயத்தம் இல்லாமல் போய் தான் விடுகையில் நிற்கிறோம். கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நீ ஆயத்தப்படு, கர்த்தர் உனக்காக யுத்தத்தை செய்வார். என்னாகமத்திலே ஒரு மனிதன் யுத்தத்துக்கு புறப்படுகிறார். என்னாகமத்தின் புஸ்தகத்தை வாசிக்கும் போது என்னாகமம் 13ஆம் அதிகாரத்துடைய 30ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எளிதாய் அதை ஜெயிக்கலாம் என்று ஒரு மனிதன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். காலேப் என்ற ஒரு மனிதன் மோசே இடத்துல வந்து சொல்லுகிறார், நாங்கள் எரிகோவை வேவு பார்க்க போயிருந்தோம், அங்கே வேவு பார்க்கிற ஜனங்கள் எளிதாய் ஜெயிக்கிற அளவுக்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று இந்த காலேபும் யோசுவாவும் சொல்லுகிறதை இங்கே வாசிக்கிறோம். ஆனால் இன்னொரு கூட்டம் இருந்தது, அது சொல்லுகிறது, அவர் நம்மை விட பலவான்கள், அவர்களை நம்மால் மேற்கொள்ள முடியாது, அவர்கள் நம்மை மேற்கொண்டு விட்டுவார்கள் என்று பயமுறுத்தி இருக்கிறாங்க. இன்னைக்கு யுத்தம் வருவதற்கு முன்பாக சத்துரு நம்மை பயப்படுத்துகிறான், நம்முடைய வாழ்க்கையில் தோத்துடுவோம், நாம் நிற்க முடியாது, நம்மை காட்டில் அவங்க ரொம்ப பலசாலியாக இருக்கிறாங்க, நம்ம விட அவங்க ரொம்ப அறிவாளியாக இருக்கிறாங்க, நம்மளை விட நம்ம எதிர்க்கிறவர்கள் ரொம்ப ஆட்கள் பலத்தோடு இருக்கிறாங்க, நாம் ஜெயிக்க முடியாது. இது சத்துருக்கள் கொண்டு வருகிறது. இந்த என்னாகமத்தின் புஸ்தகத்தினுடைய இந்த அதிகாரத்தினுடைய துவக்கத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் 13ல் 12 கோத்திரத்தில் 12 பேரை தெரிந்து கொண்டு எரிகோவை வேவு பார்க்கும்படி மோசேக்கு கர்த்தர் கட்டளையிட்டு அனுப்பப்படுகிறார்கள். இதில் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவரும் இதில் எப்ராயிம் கோத்திரத்தை சேர்ந்தவர்களாகிய 2 கோத்திரத்தார் மட்டுமே தேவன் எளிதாய் ஜெயிக்க முடியும் என்பது சொன்னதை உணர்ந்தார்கள். மற்ற 10 கோத்திரங்களும் சொல்லுகிறது, அவர்கள் பலசாலிகள், நாம் ஜெயிக்க முடியாது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் குடும்பம் சொல்லும், ஜனங்கள் சொல்லுவாங்க, திரளான பேர் சொல்லுவான், நம்ம தோற்று போவோம், நம்ம விட காரியங்கள் பலத்திருக்கிறது, யுத்தம் நம்மால் செய்ய முடியாது. ஆனால் காலேபாகி இந்த மனிதன் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவன் கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுகிறான், இந்த யுத்தத்தை நாம் எளிதாக ஜெயிக்கலாம், ஏன்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதுனால இதை நான் ஒரு எளிதாக ஜெயிக்க முடியும். யூதாவில் இந்த காலேபு பிறந்தான் என்று சொல்லி 13ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். யூதா கோத்திரத்தாகிய காலேப். யோசுவா எந்த வம்சத்தை சார்ந்தவர்? 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது எப்ராயிம் கோத்திரத்தாகிய நூனின் குமாரனாகிய ஒசேயா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யோசுவாவுக்கு மறுபேர் ஓசேயா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் 16ஆம் வசனத்தை வாசித்தா தெரியும். நூனின் குமாரனாகிய ஓசியாவுக்கு யோசுவா என்று மோசே பேரிட்டிருந்தான். அப்போ எப்ராயிம் கோத்திரமும் யூதா கோத்திரம் மட்டும் சொல்லுது ஜெயம் நமக்கு கிடைக்கும், நாம் எளிதாக ஜெயிக்கலாம். ஆனால் மற்ற கோத்திரங்கள் சொல்கிறாங்க இது ஜெயிக்க முடியாது. கர்த்தரிடத்திலிருந்து ஜெயம் யாருக்கு வருகிறது? இதை நாம் விலகிக் கொள்ளணும். இவங்க எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் தான். இந்த 12 கோத்திரமும் கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வேறு பிரிக்கப்பட்டு கானானுக்கென்று கர்த்தர் கொண்டு வந்த கூட்டம். நான் இப்போ சொல்கிறாங்க நாம் ஜெயிக்க முடியாது, அவங்க நம்மளை விட பலவான்க என்று சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த 12ஆம் மாதத்தில் நீங்கள் எத்தனை காரியத்தை சொல்லியிருக்கிறீங்க? ஆண்டவரே, என்னை விட அவங்க பலசாலிங்க, என்னை விட ஆள் பலம் கொண்டவங்க, என்னால் அவங்கள ஜெயிக்க முடியுமா, என்னால அவங்கள வீழ்த்த முடியுமா, நாங்கள் நிச்சயமாக தோற்று போவோம். இது இந்த 10 பேருடைய அறிக்கையாக இருந்தது. ஆனால் காலேப் சொல்கிறாரு, இதை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம், இதை எளிதாய் ஜெயிக்கலாம். கர்த்தர் என்ன செய்கிறாரு? 31ஆம் வசனத்தில் அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மால் கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கலாம் பலவான்கள் என்றார்கள். நம்ம பார்க்கலாம் அவங்க பலவான்க, நாம் ஒன்றும் செய்ய முடியாது என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தாங்க. ஆனால் நீங்கள் 14ஆம் அதிகாரத்துடைய 9ஆம் வசனத்தை வாசித்தால் கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறாரு, அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போயிடுச்சு. இன்றைக்கி கர்த்தருடைய சமூகம் உங்களோடு கூட இருக்கிறது. உங்களை பயமுறுத்துகிற வல்லமையை கண்டு நீங்கள் பயப்படக்கூடாது. நீங்கள் அவர்களை கண்டு பயப்படாதே இருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் தேசத்தை உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுப்பார். யுத்தத்தை செய்கிறது நீங்கள் அல்ல, கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறார். முதலாவது, கர்த்தர் யுத்தத்திலே நமக்கு ஜெயத்தை தருகிறார். இது கடந்த வாரத்தில் நாம் தியானம் செய்தோம். இந்த வாரத்திலும் கர்த்தர் நமக்கு உணர்த்துகிறார்.
என்னாகமத்திலிருந்து இந்த காலேப் யோசுவாவை போல எரிகோவின் ஜனங்களை கண்டு நாம் பலவீனப்பட்டிருக்கலாம், மற்ற ஜனங்கள் நம்மை பலவீனப்படுத்தி தோற்று போனவர்கள் என்று பயமுறுத்தலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு ஜெயம் கட்டளையிடுகிறவர். ஜெயம் கர்த்தரிடத்திலிருந்து வரும். அதனால நீதிமொழிகள் 21:31 ஜெயம் கர்த்தராலே வரும். இரண்டாவது கர்த்தருடைய ஜெயம் எப்படிப்பட்டது? 2 கொரிந்தியர் 2:14 வாசிக்கும் போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 2 கொரிந்தியர் 2:14 கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் கிறிஸ்து இயேசுக்குள், கிறிஸ்துவுக்குள் எப்போது எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிறின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் ஒரு மனிதன் ஜெயம் பெறுகிறான். முதலாவது யுத்தத்தின் மேல் ஜெயம், இரண்டாவது கிறிஸ்துவுக்குள் இருக்கிற கூட்டத்திற்கு எப்போதுமே ஜெயம் உண்டாகிறது. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக ரட்சிக்கப்பட்டு கழுவப்பட்டு சேர்க்கப்படும் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் கர்த்தரிடத்திலிருந்து ஜெயம் வருகிறது. நமக்கு வெற்றியை கர்த்தர் தருகிறார். உங்களுக்கு ஜெயத்தை தரும்போது இந்த உலகம் கண்டுகொள்ளும் அவரை அறிகிற அறிவின் வாசனை அநேகருக்கு காணப்படும். என கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் நம்ம எப்போது வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். எப்போதுன்னா அதுக்கு தோல்விக்கு இடம் இல்லை. அது தோல்வி, ஒரு நாள் தோல்வி ஒரு நாள் ஜெயம் அப்படி அல்ல. எப்போது நம்ம வெற்றி சிறக்க பண்ணுகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி வருது, ஒரு நாள் தோக்கிறோம் ஒரு நாள் ஜெயிக்கிறோமே. எப்படி? நாம் கிறிஸ்துவுக்குள் இல்லாமல் போவது தான் அதுக்கு காரணமாக இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் என்பது எளிது, ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருந்து வாழ்வது என்பது கொஞ்சம் கடினமான காரியம்தான். கிறிஸ்துவுக்குள் இருப்பேன் என்று சொல்லுகிறவன், அவருக்குள் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்கிறான். கிறிஸ்துவுக்குள் ஒரு மனிதன் இருந்தால் அவன் ஒரு புதிய சிருஷ்டி என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடக்கிறபடியே தானும் நடக்கிறான். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறன்ற நம்ம சொல்லலாம், ஆனால் நம்ம நடக்க தான் சொல்லணும். நம்ம யாருன்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து இயேசுக்குள் நம்ம எப்போது வெற்றி சேர்க்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவரை அறிகிற அறிவின் வாசனையை வீச பண்ணுகிறார். நீங்கள் தேவனுக்குள் இருந்து நடக்கும்போது அவரை அறிகிற வாசனை இந்த உலகத்துக்கு வீசும். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க, உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஜனங்கள் உணர்ந்து கொள்வாங்க, கர்த்தர் இவங்களோடு கூட இருக்கிறார், கர்த்தருடைய ஜெயம் இவங்களோடு கூட இருக்கிறது. இப்போ நாம் ஒன்று தெரிந்து கொள்ளணும், கர்த்தரின் ஜெயம் என்பது வெற்றி எப்போதும் இருக்கிறது. இன்றைக்கி வந்துடுது நாளைக்கு வராமல் போகிறது அப்படி அல்ல. எப்போது நம்மை ஜெயம் தருகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சில நினைக்கிறீங்கன்னா இன்றைக்கி தோத்துட்டுமே அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்போ நீங்கள் ஒன்று உணர்ந்து கொள்ளணும், நான் எங்கே இல்லை? கிறிஸ்துவுக்குள்ளே இல்லை. கிறிஸ்துவுக்குள் எப்போது வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். அவருக்குள்ள தோல்விக்கு இடமே இல்லை. அவருக்குள்ள எப்போதும் ஜெயம் இருக்கிறது. அவருக்குள்ள நாம் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஜெயத்தை வைத்திருக்கிறார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஏன் தோல்வி? எல்லாத்துலேயுமே தோற்று போகிறோம். வேலையில் தோல்வி, குடும்பத்தில் தோல்வி, எல்லாவற்றிலும் ஒரு தோற்று போன நிலவரம். நம்மில் அநேகர் கிறிஸ்துவுக்குள் இல்லை, பேருக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் எப்படி இருக்கிறான்? அவன் அவர் நடக்கிறபடியே தானும் நடக்கிறான். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க? புதிய சிருஷ்டியாக இருக்கிறாங்க. பழையகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டி. புதுசாக மாறணும். ஒவ்வொரு நாளும் புதிய சுபாவங்கள் உண்டாகணும், புதிய கிரியைகள் உண்டாகணும். இது கர்த்தர் நமக்கு வெற்றி தருகிறார். நீங்கள் வேதத்தில் கர்த்தருக்குள் இருந்தவங்க எப்படி ஜெயம் பெற்றாங்க, அவங்களுக்கு போராட்டம் இருந்தது, ஆனால் கர்த்தர் எப்படி ஜெயம் தந்தார் என்பதை நீங்கள் வேதத்தில் வாசிக்க முடியும். ஆதி ஆகமத்திலிருந்து நீங்கள் வேதத்தில் ஒவ்வொருவரையும் பார்த்துட்டு வாங்க. அவங்களுக்கு ஒரு எதிரி இருந்துகிட்டே இருந்தாங்க, ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருந்தது. ஆதாம் ஏவாளுக்கு சர்பம் ஒரு எதிரி, காயினுக்கு ஆபேலுக்கு காயின் ஒரு எதிரி இல்லையா? நோவாவுக்கு அங்கே இருந்த ஜனங்கள் எதிரடியாக இருந்தாங்க இல்லையா? யாக்கோபுக்கு ஏசா. இப்படி நீங்கள் ஒவ்வொருவரும் பார்த்துட்டே போவோம். ஆகாருக்கு சாரால். இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு எதிரி. எதிரி இல்லாமல் இல்லை. மோசேக்கு எகிப்து நாட்டில் இருந்த ஜனங்கள் ஒரு எதிரி. இந்த யுத்தங்கள் எல்லாவற்றிலையும் இவர்கள் எப்படி ஜெயித்தாங்கன்னா அவருக்குள் இருந்து ஜெயித்தாங்க. அவருக்குள் இருக்கிறவர்களுக்கு எப்போது ஜெயம் இருக்கிறது. தாவீதுக்கு விரோதமாக சொந்த குடும்பமே நிற்குது, சொந்த குடும்பம் நிற்குது, எதிரி நிற்கிறார், சவுல் நிற்கிறது. இதையெல்லாம் எப்போதும் ஜெயம் பெறுகிறது தாவீது செய்தது. அவருக்குள் அவன் இருந்தான். நாம் யாருக்குள்ளே வந்துடணும்னா கர்த்தருக்குள்ளே வந்துடணும். கர்த்தருக்குள் இருக்கிறவர்களுக்கு தோல்வி இல்லை, எப்போதும் கர்த்தர் ஜெயத்தை தந்தார். அவர்கள் அவரை போல் நடக்கிறவர்கள், அவர்கள் ஒரு புதிய சிருஷ்டி. தங்களுடைய ஜீவியத்தை கர்த்தருக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறவர்கள். எல்லாவற்றையும் ஜெயிக்கணும்.
எல்லாவற்றையும் வெற்றி சிறக்கணும். ஏன் தெரியுமா? அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் ஜெயித்திருக்கிறார். அவருக்குள் இருக்கிறவர்கள் அவர் ஜெயித்தது போல நாமும் ஜெயிக்கணும். ஏன்னா அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் ஜெயித்திருக்கிறார். சிலுவையில் அவர் எப்படி ஜெயித்தார்? நீங்கள் அதை வாசிக்கும் போது கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை வாசிக்கும் போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கொலோசியர் 2:14-15. சிலுவையின் மேலே அவர் வெற்றி சிறந்தார். அவர் எதெல்லாம் வெற்றி சிறந்தார்? அவர் நமக்கு விரோதமாக இருந்த துரைதனங்கள், அதிகாரங்கள், அவர் வெளியரங்கமாகி கோலமாகி அவையின் மேலே சிலுவையில் வெற்றி சிறந்தார். நமக்கு விரோதமாக இருந்த அதிகாரம் பாருங்கள், சத்துரு நம்ம மேலே அதிகாரம் எடுக்க முயற்சி செய்கிறான். உலக வல்லமையை நம்ம மேலே அதிகாரம் செலுத்துது. பிசாசு அதிகாரம் செலுத்துகிறான். மனுஷன் மூலமாக அதிகாரத்தில் மேலே நமக்கு மேலே அவன் போராட அதிகாரம் எடுக்க நினைக்கிறான். துரைதனங்கள், அதிகாரங்கள், இவை எல்லாவற்றையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்திருக்கிறார். அப்போ அவருக்குள் இருக்கிறவர்கள் பிசாசின் அதிகாரத்துக்கு, உலகத்தின் வல்லமைகளுக்கு ஜெயித்தவர்கள் என்பதை உணர்ந்து தான் கொரிந்து சபைக்கு எழுதும் போது பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் எப்போது நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவரை அறிகிற அறிவின் வாசனையை நமக்குள்ளே விளங்க செய்கிறார். நீங்க போகிற இடமெல்லாம் அவரை அறிகிற வாசனை விளங்கும். உங்களுக்கு கர்த்தர் தருகிற ஜெயம் அநேகரை கர்த்தருக்குள்ள கொண்டு வரும். நீங்கள் என்ன சொல்லிருக்கிறீங்க? எனக்கு தோல்வி தான். இந்த காரியம் சொல்லும் போது ரட்சிப்படையாதவன் என்ன சொல்கிறான்? என்ன நீ போயிட்ட, என்ன நீ ஜெயத்தை பெற்றுட்ட, என்ன பார்த்துட்ட. ஆனால் வசனம் சொல்ல கிறிஸ்துக்குள் எப்போது வெற்றி நீங்கள் சிறக்கும் போது தேவனை அறிகிற வாசனை உங்களுக்கு வந்து வீசும். இப்போ நீங்கள் போகும்போது ட்ரெஸ்ஸில் சென்ட் போட்டு போகிறீங்க, அது நீங்கள் வந்துட்டீங்கன்னு காட்டுறதுக்கு. அப்போ நீங்கள் பவுட்ரு போடுறீங்க, அது நீங்கள் யாருன்னு காட்டுறதுக்கு. இப்போ சலங்க மாட்டுறாங்க சில பேர், அது நீங்கள் எங்கள் யாருன்னு அலாரம் அடிக்கிறதுக்கு. சிலர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி யாருன்னு நீ காட்டுறதுக்கு. ஆனால் நம்ம யாருன்னு காட்டுறதுக்கு வசனம் சொல்லுது கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள். வசனம் சொல்லுது அவரை அறிகிற வாசனை வீச பண்ணுகிறது. அவரை அறிகிற வாசனை நமக்குள்ளே வருதா? இப்போ சில பேர் 10 நாளாக குளிக்கலைன்னா தெரிஞ்சிடும் குளிக்கலன்றது. அந்த வாசனையை பற்றி இங்கே வேசனை சொல்லலை. தேவனை அறிகிற அறிவின் வாசனை உங்ககிட்ட வரும்போதே, ஐயோ இந்த அம்மாக்குள்ள கர்த்தர் எப்படி ஜெயம் தந்திருக்கிறாரு, எவ்வளோ கர்த்தர் நல்லவர், இவருடைய ஜெயம்தான் உண்மையான ஜெயம்னு உங்களை பார்த்து அநேகர் வருவாங்க. அதுதான் கிறிஸ்து இயேசுக்குள் கிடைக்கிற ஜெயம். முதலாவது, கர்த்தர் யுத்தங்களிலே கர்த்தராலே நமக்கு ஜெயத்தை தருகிறார். இரண்டாவது, நம்மை கர்த்தர் எப்படி செய்யறார்? அவருக்குள் இருக்கிறவர்களை வாசனை உலகம் அறிந்து கொள்ளத்தக்கதாய் சிலுவையில் வெற்றி சிறந்தவர் எப்போதும் நமக்கு ஜெயம் தருகிறார். மூன்றாவது வாசிக்கும் போது சங்கீதம் 75ஆம் சங்கீதம் 6-7 வசனங்களை வாசிக்கும் போது வாசிங்க. கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலிருந்து ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை அவர் உயர்த்துகிறார். தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் ஒருவனை தாழ்த்தவும் முடியும், ஒருவனை உயர்த்தவும் முடியும். இந்த உலகத்தில் மனுஷன் சொல்கிறான் பாரு, என்னால் உன்னை எல்லாவற்றையும் செய்ய முடியும், உன்னை இல்லாமல் பண்ண முடியும், உன்னை இருக்கவும் செய்ய முடியும், உன்னை என்ன வேணால் என்னால் பண்ண முடியும் சொல்கிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, ஒருவனை தாழ்த்தவும் ஒருவனை உயர்த்தவும் அவரால் மட்டும்தான் ஆகும். கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலிருந்து ஜெயம் வராது, ஜெயம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. இங்கே சொல்லப்படுகிற வசனமானது துன்மார்க்கரின் மேல் நமக்கு ஒரு ஜெயத்தை கர்த்தர் தருகிறார். நீதிமான்களுக்கு என்று ஒரு ஜெயம் இருக்கிறது. நீதிமான்களுடைய ஜெயம் எப்படிப்பட்டது? 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, துன்மார்க்கருடைய கொம்புகள் எல்லாம் வெட்டி போடப்படும், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். கர்த்தர் நம்மை நீதிமான்களாக தெரிந்திருக்கிறார். இரத்தத்தினாலே கழுவி நம்மை நீதிமான்களாக நீதிமான்களினுடைய கூட்டத்தில் நம்மை வைத்திருக்கிறார். நீதிமான்களுக்கு தோல்வி இல்லை, துன்மார்க்கருக்கு தோல்வி இருக்கிறது. துன்மார்க்கர் வனாந்திரத்தை பார்க்குறாங்க, துன்மார்க்கர் கிழக்கு பார்க்குறாங்க. திசைகளை நோக்கி எங்கிருந்தாவது ஜெயம் வருமா, யார் மூலமாவது நம்ம வீழ்த்திடலாமா என்று உலகத்தை மனுஷரை பார்த்து ஜெயத்துக்காக காத்திருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஜெயம் என்பது கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. அப்போ துன்மார்க்கருக்கு ஜெயம் இல்லை, நீதிமான்களுக்கு ஜெயம். கர்த்தர் நம்மை நீதிமானாக தெரிந்திருக்கிறார். நீங்கள் ரத்தத்தினால கழுவி உங்களை சுத்திகரித்து சபையில் வச்சாரு. நாம் எல்லாரும் நீதிமான்களுடைய சந்ததி, நீதிமான் ஆக்கப்படணும். ஒரு சபையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் நீதிமான்களாக இருக்கணும். நம்முடைய ஜீவிதம் ஒரு நீதிமானாக இருக்கணும். துன்மார்க்கருக்கு தெய்வ பயம் இல்லை. 36ஆவது சங்கீதம் 36 1ஆம் வசனம் நினைக்கிறேன். அங்கே சொல்லப்படுகிறது, துன்மார்க்கருடைய கண்களுக்கு தெய்வ பயம் இல்லை.
அவங்க வந்து பயப்பட மாட்டாங்க, ஆண்டவருக்கு பயப்பட மாட்டாங்க, வசனத்துக்கு பயப்பட மாட்டாங்க, சத்தியத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, ஊழியக்காரருக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிய மாட்டாங்க. ஒரு பயம் இல்லாத வாழ்க்கை. வாசிங்க அந்த வசனத்தை 36. அவனுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை. நீதிமானுக்கு தான் ஜெயமோ தவிர துன்மார்க்கருக்கு ஜெயம் இல்லை. இந்த துன்மார்க்கனுடைய செயல் என்பது அவர்களுக்கு கண்களுக்கு தெய்வ பயம் கிடையாது. சபைக்கு வருவாங்க, ஆனால் தேவன் பயம் இருக்காது. அது துன்மார்க்கத்தின் ஆவி. உங்கள் கண்களுக்கு எந்த பயம் இருக்குது? நம்முடைய கண்களில் தெய்வ பயம் இருக்கிறதா? ஆபிரகாம் தேவ சமூகத்தில் ஈசாக்கை பலியிடும் போது அவன் ஆண்டவர் கூப்பிடுறாரு. அவர் வந்து மோரியா மலைக்கு ஏறி போகிறார். போகும்போது பலி செலுத்தி அந்த பலிபீடத்தில் கட்ட விறகுகளை அடக்கி பிள்ளையை கொண்டு போகிறத நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அங்கே போகும்போது பலிபீடத்தில் பலியை வைக்கணும். பலி வைக்கும்போது என்ன நடந்தது? அந்த ஆபிரகாமை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனுக்கு பயந்தவன் என்று கர்த்தரே அவருக்கு சாட்சி கொடுக்கிறார். நீதிமான் என்றவன் தேவனுக்கு பயந்தவன், கீழ்ப்படுகிறவன். பயம் என்பது கீழ்ப்படிதலை காண்பிக்கிறது. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே. ஆபிரகாம் தேவனுக்கு பயந்தவன், கீழ்ப்படுகிறவன். கீழ்ப்படிதல், தெய்வீக பயம், நீதிமான். இதுதான் படி. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் நீதிமான்கள் என்ற பட்டம் எப்படி வருகிறது? அவர்களுக்குள்ள கீழ்ப்படிதல், அதுக்குள்ளதான விசுவாசம், அதுக்குள்ளதான அவர்கள் மேல் வைக்கப்பட்டதான தெய்வ பயம், இது ஒரு மனிதனை நீதிமானாக மாற்றுகிறது. விசுவாசனத்தினாலே ஆபிரகாம் விசுவாசித்தான், அது நீதியாக எண்ணப்பட்டது. ஒரு நீதிமானா எப்படி மாற்றப்படுகிறது? நாம் நீதிமான்கள் சந்ததின்னு சொல்கிறோமே, எப்படி நீதிமானா நிலைத்திருக்க முடியும்? நீதிமானுக்கு கர்த்தர் ஜெயத்தை தருகிறார். எப்படி நீதிமானாக்கப்பட முடியும்? கர்த்தருடைய கட்டளை கற்பனைகளுக்கு கீழ்ப்படியணும், சொல்கிறபடி அப்படியே செய்யணும். ஆபிரகாமுக்கு சொல்கிறார், பலி கொடு. நான் இங்கே போகிற ஆண்டவரே, அங்கே போகிற ஆண்டவரே சொல்லலை, நான் பலி செலுத்துகிற ஆண்டவரே சொல்லிட்டீங்க, கொடுத்துட்றேன். நேராக ஈசாக்கு கொண்டு போகிறார். அது கீழ்ப்படிதலை காண்பிக்கிறது. இரண்டாவது, பிள்ளையாண்டான் மேலே கையை ஓங்கும் போது சத்தர் சொல்கிறார், நீ தேவனுக்கு பயந்தவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தேவனுக்கு பயம் என்பது கர்த்தர் எதை சொல்கிறார் அப்படியே செய்வது, அப்படியே நிலைத்திருப்பது. துன்மார்க்கருக்கு கண்களுக்கு முன்பாக என்ன இல்லைன்னா தெய்வ பயம் இல்லை. இன்றைக்கி பாருங்கள், வசனத்தை இவ்வளோ கேட்குறோம். நீங்கள் பாருங்கள், 20 வருஷம் விசுவாசியாக இருக்கிறீங்க. உங்கள் 20 வருஷத்தில் பைபிளை பல முறை படிச்சிருப்பீங்க, வசனத்தை பல முறை கேட்டிருப்பீங்க. இந்த வசனத்தையே நீங்கள் 100 முறை கூட கேட்டிருக்கலாம். ஆனால் இந்த வசனம் தெய்வ பக்தியோடு இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருப்பீங்க. தெய்வ பயம் என்பது சபைக்கு தேவை. சபைக்கு வரும்போது, சபையில் இருக்கும்போது, வார்த்தை கேட்கும்போது எனக்கு ஒரு தெய்வீக பயம் வேண்டும், தேவனை கேட்ட பயம் வேண்டும். பயத்தோடு நடுக்கத்தோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். நாம் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமான தேவன் அல்ல. நமக்குள்ள ஒரு தெய்வீக பயம் வேண்டும். அந்த பயத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த தெய்வீக பயம், இந்த கீழ்ப்படிதல், இந்த விசுவாசம் ஒரு மனிதனை நீதிமானாக மாட்டுகிறது. இதுதான் யோபுக்கு சொன்னார், அவன் நீதிமான், உத்தமன், சன்மார்கன், பொல்லாப்புக்கு விலகின மனிதன். நாம் கர்த்தருடைய பார்வையில் நீதிமான்களாக இருக்கணும். நாம் பார்க்கும்போது கர்த்தர் என்ன சொன்னார்? ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் எல்லாரையும் பார்க்கும்போது நோவா கர்த்தருடைய பார்வையில் நீதிமானாக கண்டதாக நம்ம வாசிக்கிறோம். உலகத்தில் எத்தனை ஜனங்கள் எப்படி வேணால் போகலாம் துன்மார்க்கத்தில், கர்த்தருடைய பிள்ளைகள் நீதிமான்களாக இருந்தால் கர்த்தர் அவர்களுக்கு ஜெயத்தை தருகிறார். நீதிமான்கள் ஏறெடுக்கிற எல்லா ஜபத்தை கர்த்தர் கேட்டு அவர்களுக்கு எல்லா இக்கட்டுகளுக்கும் நீக்கி அவர்களை விடுவிக்கிறார். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 15:29, கர்த்தர் யார் ஜபத்தை கேட்கிறாரு? நீங்க ஜெயம் வேண்டும் கேட்கும் போது நீதிமானா இருந்தா உங்க ஜபத்தை கர்த்தர் அங்கீகரித்து ஜெயம் உண்டு. நாம நீதிமானா இருக்கிறோமா? சபைக்குள்ள ஒரு நீதிமானாக இருக்கணும், குடும்பத்தில் ஒரு நீதிமானாக இருக்கணும், நம்மளுடைய பேச்சில் ஒரு நீதிமானாக காணப்படணும். கர்த்தர் சாட்சி கொடுக்கணும். மனுஷன் சாட்சி கொடுக்குறானோ இல்லையோ, கர்த்தர் நம்மை குறித்து சாட்சி, இவர்கள் நீதிமான்கள், அப்படி ஒரு சாட்சி இருக்கிறது. அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். சங்கீதத்தில் 34ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. நீங்கள் என்ன ஜெபம் பண்ண போகிறீங்க, எந்த யுத்தத்தை சந்திக்கிறீங்க, எந்த பிரச்சனையை சந்திக்கிறீங்க, யார் உங்களுக்கு விரோதமாக எழும்புறா, எந்த மனுஷன் எழும்பி நிற்கிறான்றதை கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார். யாருக்குன்னா நீதிமானுக்கு. அந்த நீதிமான் தான் ஜெயிக்க முடியும். அவனுக்கு வனாந்தரத்திலிருந்து ஜெயம் இல்லை, அவனுக்கு கிழக்கில் இருந்து ஜெயம் இல்லை, அவனுக்கு மனுஷனால் ஜெயம் இல்லை, கர்த்தரிடத்திலிருந்து அந்த நீதிமான்களுக்கு ஜெயம் வருகிறது. துன்மார்க்கர் பாருங்கள், ஆளை வச்சு காலி பண்ணிடலாம், பணத்தை வச்சு தள்ளிடலாம், ஆள் பலத்தை வச்சு பண்ணிடலாம். இதெல்லாம் துன்மார்க்கருடைய ஆலோசனைகள். துன்மார்க்கருடைய ஆலோசனைகள் நடவாத. சங்கீதக்காரன் 1ஆம் சங்கீதத்தில் அப்படி சொல்லியிருக்கிறார், துன்மார்க்கருடைய ஆலோசனையிலும் பாவியுடைய வழியிலும்
அப்படி பரியாசக்காரனுக்கு உட்கார இடத்துல உட்காராதன்னு இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. துன்மார்க்கரோடு நமக்கு ஒரு ஐக்கியம் இருக்கக்கூடாது. நாம் நீதிமான்களின் சந்ததி, நீதிமான்களின் கூட்டத்தில் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீதிமான்களுடைய ஜபத்தை கர்த்தர் ஏற்று அவர்களை நோக்கமாகி அவங்களுக்கு ஜெயத்தை கர்த்தர் தருகிறார். சங்கீதம் 118 சங்கீதம் 15 வசனத்தை வாசிக்கும் போது நீதிமான்களின் கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கும் என்று வாசிக்கிறோம். வாசி பாருங்க 118 பராக்கிரமம் செய்யும். 118 சங்கீதத்தில் 15 அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கிறது. அவன் இரவும் பகலும் பாடி துதித்து தன் ஜெயத்துக்காக கர்த்தரையே துதிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி நம்முடைய வீட்டில் என்ன இருக்குது? நீதிமான வீட்டில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்குது. நம்ம வீட்டில் டிவி சத்தம் தானே வருது. பக்கத்து வீட்டுக்காரன் சொல்கிறான், உங்கள் வீட்டில் ஏன் அவ்வளோ சவுண்டு வச்சுருக்கீங்க சினிமா பாட்டுக்கு, கொஞ்சம் குறைங்களேன். துன்மார்க்கம் உங்களுக்கு சொல்கிறான், நீ இப்படி இருன்னு. நம்ம நீதிமான்னு இங்கே பேர் கொடுத்துட்டு ஃபுல்லாக சவுண்டு கூட்டுறது. சில பேர் கல்யாணத்தில் சொல்கிறாங்க, கிறிஸ்தவங்க சினிமா பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறான். அது என்ன ஆவினே தெரில. செத்து போன ஆவியா இல்லை உயிரோடு இருந்து செத்துட்டானான்னு தெரில. கண் சொருகி போன குருடன். துன்மார்க்கத்தின் ஆவி வீட்டில் அனுமதி கொடுக்கக்கூடாது. நீதிமான்னு சொன்னால் கர்த்தர் அவனை பார்த்துட்டே இருக்கிறாரு. அவன் கீழ்ப்படுகிறவன், அவன் தேவ பயம் உள்ளவன், அவன் விசுவாசம் உள்ளவன், தேவன் அவனை நீதிமானாக அங்கீகரிக்கிறார். அவங்க எப்படி இருக்கிறாங்க? அவங்க ஜபத்தை கர்த்தர் ஏற்கிறார். உங்கள் ஜபத்தை கர்த்தர் ஏற்கணும்னா நீங்கள் நீதிமானுடைய சந்ததியில் இருக்கணும். உங்களுக்கு ஜெயம் உண்டாகணும்னா உங்கள் வீட்டுகளில் கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கப்படணும். கர்த்தருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தர் ஜெயத்தை தரணும்னா, கர்த்தர் பராக்கிரமம் செய்து சத்துக்களை நிர்மூலமாக்கி தகர்க்கணும்னா நீதிமான்களுடைய வீடுகளில் ரட்சிப்பின் சத்தம் கேட்கணும். ஒரு விடுதலையின் சத்தம், ஒரு ஜெயத்தின் ஜெயதொனி கேட்கணும். அபய தொனி அல்ல, ஜெயதொனி உங்கள் வீட்டில் கேட்கணும். உங்கள் வீட்டில் அப்படியா கேட்குது? வச்சு பாருங்கள். 66 இன்ச்சு, 128 இன்ச்சு, 32 இன்ச்சு டிவி தான். அது பாவம், அது வாய் இருந்தால் சொல்லலாம், கொஞ்சம் ஆஃப் பண்ணி வை, காலையிலேருந்து ஓட்டி ஓட்டி சூடாகி எல்லாம் எரிஞ்சு போகுது அப்படின்னு சொல்லும். நம்மில் பாதி பேர் டிவி பார்க்குறதுல எக்ஸ்பர்ட்டு. நாளைக்கு என்ன நடக்க போகிறதுலாம் பார்க்க மாட்டான், நியூஸை பார்க்க மாட்டான். பார்த்து 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 கண்ணே பூத்துரும். இந்த கண் செக் பண்ணுற வரங்களாம் பாருங்கள், எல்லாம் டிவி செல்ஃபோன் கேஸ் தான். டிவின உடனே டிவி நினச்சிடாதீங்க, செல்ஃபோனும் சேர்த்து தான் சொல்கிறேன். அதில் இல்லாத பொல்லாத பாட்டெல்லாம் போட்டு நீ வேடிக்கை காட்டினா நீதிமான் வீடு இல்லை, அது துன்மார்க்கரின் வீடு. நீ எந்த வீட்டில் இருக்கிறன்றது கர்த்தர் பார்க்குறார். நீதிமானுடைய வீட்டில் என்ன சத்தம் வரணும்? ரட்சிப்பின் கம்பீர சத்தம். ஜபம் பண்ணும்போது அமைதியாக ஜபம் பண்ணுற எவ்வளோ மாதிரி மற்ற சினிமா பாட்டு சொல்ல கம்பீரமாக பாடுற, ஜெயமத்தோடு பாடுற, சந்தோஷத்தோடு பாடுற, அப்படி வாயில் சரளமாக வருது வார்த்தை. சபையில் பாடுனா அப்படியே அமைதி, மயான அமைதியில் இருக்கிறீங்க. நீதிமானின் கூடாரம் என்பது ரட்சிப்பின் கம்பீர சத்தம் வர வேண்டிய வீடு. உங்கள் வீட்டில் நீங்கள் ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீதிமான்களுக்காக கர்த்தர் தம்முடைய வலது கரத்தினால பராக்கிரமம் செய்கிறார். கர்த்தருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும், ஜெயத்தை தருகிறது. ஹல்லேலூயா. நான் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியும், ஆனால் நான் சொல்லுவேன், நீங்கள் நீதிமான்களுடைய சந்ததியில் இருக்கணும். நீங்கள் துன்மார்க்கருடைய சந்ததிக்கு போகிறதுக்கு இந்த சபையில் ஆள் கிடையாது. நீதிமான்களுக்கு கர்த்தர் ஜெயத்தை தருகிறார். அவங்களுக்கு இந்த உலகத்தில் எந்த திசையிலேருந்து ஜெயம் வரலனாலும் ஜெயம் பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. அதனால தான் நீதிமொழிகளில் வாசிக்கிறோம் 10 அதிகாரம் 30 வசனத்தில், நீதிமான் ஒருபோதும் அசைக்கப்பட்டு போவதில்லை. அவனுக்கு யுத்தம் வருது, 4 திசையில் எழும்புறாங்க, ஆனால் அவன் பயப்படவே மாட்டான். வாசி பாருங்க, நீதிமொழிகள் 10:30. துன்மார்க்கம் தான் பயந்து பயந்து சாவை கண்டு பயப்படணும். யார் என்ன பண்ணிடுவான்னு தெரியல, யார் நமக்கு விரோதமாக எழுமான்னு தெரியலன்னு பயப்படணும். ஆனால் நீதிமான் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தருடைய பிள்ளைகள், நீ அசைக்கப்பட்டு போக மாட்ட. நீ நீதிமானுடைய சந்ததியில் கர்த்தருக்குள் இருக்கிற பிள்ளைகளாக தங்கள் ஜீவியத்தை மாற்றிக்கொள்ளும் போது, இந்த யுத்தத்தை செய்கிற கர்த்தர் இறங்கும் போது நீ அசைக்கப்பட மாட்ட. உன் பக்கத்தில் 1000 உன் வலதுபுறத்தில் 10,000 விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை காண்பாய். துன்மார்க்கருக்கு வரும் பலனை உங்கள் கண்ணு பார்க்கும். உன் சத்துருளுக்கு வரும் பலனை யார் பாப்பா? பக்கத்து வீட்டுக்காரன் பார்க்கறது இல்லையா, நம்ம கண்ணே பார்க்கும். வசனம் அப்படி தான் சொல்லுது, துன்மார்க்க வரும் பலனை உன் கண்கள் பார்க்கும். கர்த்தர் உங்கள் கண்ணை பார்க்க முடியாது செய்வார். நீங்கள் நீதிமான்களுடைய ஜெயத்தில் இருக்கணும். நீதிமொழிகள் 28 முதல் வசனத்தை வாசிக்கும் போது, நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறான். அவனுக்கு யுத்தத்தை கண்டு பயமே இல்லை. இன்றைக்கி பாருங்கள், பிரச்சனை யுத்தம்னு வீட்டில் சொன்ன உடனே தோத்துடுவோமா, அழிஞ்சிடுவோமா, இல்லாமல் போயிடுவோமா, இத்தனை பேர் எழும்புறாங்களே, இத்தனை ஆட்கள் வராங்களே, இந்த பயம் இருக்குது. ஆனால் நீதிமான் எப்படி இருக்கிறான் தெரியுமா? சிங்கத்தை போல தைரியமாக இருக்கு. வாசிங்க அந்த வசனத்தை.
ஒருவனும் தொடாமல் இருந்து கூட ஐயோ யுத்தம் வந்துருச்சு நான் தோற்று போவேன் அப்படின்னு துன்மார்க்கர் ஓடி போறான். ஆனா நீதிமானோ அவங்க சிங்கத்தை போல தைரியமா இருக்கு. சிங்கம் வந்து பெரிய யானை தான், ஆனால் சிங்கம் அதை கண்டு பயப்படாது. சிங்கத்தை கண்டு தான் யானை பயப்படும். சிங்கம் வந்து காட்டுக்கு ராஜான்னு சும்மா வைக்கல பேரை. எல்லா மிருகமும் பயப்படுற அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ளது தான் சிங்கம். கர்த்தர் நம்ம எப்படி வச்சிருக்கிறார்? நீதிமான்களை சிங்கத்தை போல வச்சிருக்கிறார். நீ எதை கண்டு பயப்படக்கூடாது. அவங்க என்ன பண்ணிடுவான், இவன் என்ன, எவனும் ஒன்றும் நம்ம கர்த்தரை மீறி நம்மளை எவனும் ஒன்றும் செஞ்சிட முடியாது. சத்துருக்களுக்கு மேலே எந்த வல்லமையின் மேலே நமக்கு அதிகாரமே இல்லை. நாம தான் அவன் மேலே அதிகாரம் எடுக்கிற ஜெயத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய தேவன் ஜெயம் தருகிறவர். மூன்றாவது காரியத்தை வாசிக்கும்போது 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனத்தை வரை வாசிக்கும்போது, வாசிங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4லிருந்து 8. ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஜெயம் எங்கிருந்து வருகிறதுனா விசுவாசத்திலிருந்து வருகிறது. நீங்கள் 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற வசனத்தின்படி 4ஆம் வசனத்தில் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நாம் அவருக்குள்ளே பிறந்திருக்கிறோம். ரத்தத்தால் கழுவப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அவருடைய பிறப்புக்குள்ளே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய ஜெயம் அவர்களுடைய ஜெயம். தேவனால் பிறந்தவன் எவனும் உலகத்தை ஜெயிக்கிறான். உலகம் என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. பிசாசானவன் பொல்லாங்கானவன் இந்த உலகம் அவன் கையில் இருக்குது. இந்த உலகம் யார் கையில் இருக்கிறதுனா கர்த்தருடைய கையில் இல்லை, பிசாசுடைய கருத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது கொஞ்ச காலத்துக்கு. அதனால் உலகத்தில் அவன் உலகத்தின் அதிபதியாக இருக்கிறதுனால இந்த உலகத்தில் தான் வேலையை செய்வதற்கு உலகத்தின் அதிபதியாக பிசாசு உலகத்தின் வல்லமைகளோடு நமக்கு போராட்டம் வருகிறது. அதனால் வசனம் சொல்லப்பட்டிருக்குது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த உலகத்தில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு என்னெல்லாம் யோசிக்கிறீங்க, முன்னேறதுக்கு என்னெல்லாம் யோசிக்கிறீங்க, எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு இருக்க. சில பேர் என்ன செய்யலாம், வட்டிக்கு விடலாமா, திருடலாமா, போய் பேசலாமா, ஏமாற்றலாமா, இது எப்படியாவது மேலே வந்துடுறதுக்கான ஜெயம் பெறதுக்கான வழி. இதெல்லாம் குறுக்கு வழி. ஆனால் கர்த்தர் ஒன்று சொல்கிறாரு, நீ அவருக்குள்ளே பிறந்திருக்கிறவர்கள், அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்களுக்கு அவர்களுடைய விசுவாசம் ஜெயத்தை கொண்டு வருகிறது. நம்முடைய விசுவாசம் இந்த உலகத்தையே ஜெயிக்க முடியும். இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அந்த விசுவாசம் இருக்குதா? ஹிட்லர் ஒரு தனி மனுஷன் தான். உலகத்தையே ஒரு உலகத்தையே ஒரு கதி ஆக்கிட்டு தான் போனான். ஒரு தனி மனுஷன் எப்படி ஒரு உலகத்தை ஆட்டி படைக்க முடியும்? நெப்போலியன் பற்றி, அலெக்சாண்டரை பற்றி படித்து பாருங்கள். அவங்கள எப்படி உலகத்தை கலக்குனாங்க? ஒரு தனி மனுஷன் தான். உலகத்தையே பயன்படுத்துகிற அளவுக்கு பவர் எங்கேருந்து வந்தது? இதுக்கு காரணம் என்ன? இது எல்லாமே அவர்கள் சொந்த பலத்தின் மேல் வைத்த விசுவாசம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விசுவாசம் எங்கே இருக்கிறது? கர்த்தரின் பேரில் இருக்கிறது. நம்முடைய விசுவாசத்தினாலே நம்ம எதையும் ஜெயிக்க முடியும். நீங்கள் சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் எப்படி விசுவாசிங்க, கர்த்தர் எனக்கு ஜெயம் தருவார். நாம் போகிறதுக்கு முன்னாடியே ஆகுமா ஆகாதான்னு போனால் அந்த காரியம் என்ன ஆகாது? ஆகாது. விசுவாசிங்கன்னா உலகத்தையும் என்ன பண்ணலாம்? ஜெயிக்கலாம். உலகம்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே, வேலை, பணம், பொருள், இன்னைக்கு வீடு, பங்களா, எல்லாமே ஜெயிக்கலாம். எந்த வல்லமை, சத்துரு, பிசாசு, மனுஷன் எது வந்தாலும் உங்கள் விசுவாசம் தேவனால் பிறந்திருக்கிற வல்லமை எதையும் ஜெயிக்க முடியும். அதை நம்ம விளங்கி கொள்ளணும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கும் போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? விசுவாசத்தினாலே அவர்கள் ஜெயித்தார்கள். யார் இவர்கள்? விசுவாச வீரர்கள். எபிரேயர் 11 விசுவாசம் என்பது நம்பப்படுகிறதின் உறுதி, காணப்படாது நிச்சயம். கண்களுக்கு தெரியல, கர்த்தர் செய்வாரா, இருப்பாரா, காட்டுவாரா, நம்ம உயர்த்துவாரா தெரியாது. ஆனால் நமக்கு வெள்ளம் போல சத்துரு வரது மட்டும் தான் தெரியுது. பார்வோனும் ரதங்களை வரும்போது ஒரு பக்கம் செங்கடல் நிற்குது, ஒரு பக்கம் பார்வன் நிற்கிறான். இவங்களுக்கு தெரியல எப்படி போக போறேன்னு. ஆனால் விசுவாசித்தாங்க. கர்த்தர் நீதியாக எண்ணினார், அவருக்கு ஒரு வழி ஆயத்தம் பண்ணினார். விசுவாசம் என்பது கண்ணுக்கு தெரியல எப்படி போக போகிறோம், என்ன நடக்கும்னு, ஆனால் கர்த்தர் நிச்சயமாக செய்வார். அதுதான் விசுவாசம். நீங்கள் நம்ம எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்குது? பிசாசு முதல்ல கை வைக்கிறது உங்கள் விசுவாசத்தில் தான். உங்கள் விசுவாசத்தை விட்டு வழி விலகிறதுக்கு எத்தனை காரியத்தை கொண்டு வருவான் தெரியுமா? ஆனால் பெட்டிக்குள்ளே போகும்போது என்ன சொல்கிறான்? நல்ல போராட்டத்தை போராடினாரு, விசுவாசத்தை என்ன பண்ணிட்டார் இவர்? நான் சொல்கிறேன், பெட்டியில் எழுதும்போது ஒரு டைம் ஒரு டெஸ்ட் பண்ணி கேட்கணும், அவர் எவ்வளோ விசுவாசமாக இருந்தார். அப்படி கேட்டால் பாதி பெட்டியில் எழுத முடியாது. அப்படி தானே? அப்படி கேட்டால் பாதி பேருடைய பெட்டியில் என்ன பண்ண முடியாது? எழுத முடியாது. சாகர நேரத்தில் ஆண்டவர் கைவிட்டாரு, என் பிள்ளை போதே, இந்த மாதிரி செத்து போச்சு, ஆண்டவர் காப்பாற்றலை. ஆனால் பெட்டி மேலே என்ன வசனம்? நல்ல போராட்டத்தை போராடினாரு, விசுவாசத்தை காத்துக்கொண்டார். எங்கே விசுவாசம்? பெட்டியில் தான் போச்சே. விசுவாசம் என்பது
முடிவு பரிந்திருக்கணும். இங்கே சொல்லப்படுது விசுவாசத்தினாலே ஜெயித்தார்கள். யார் தெரியுமா ஜெயிச்சது? ஆபிரகாமை குறித்து, ஈசாக்கை குறித்து எல்லா ஜெயம் பெற்ற வீரர்களுடைய பட்டியல் இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. தாவீது வரைக்கும் ஒவ்வொரு பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் எபிரேயர் 11 முழுவதும் வாசிக்கும் போது அது உங்களுக்கு விளங்கும் எப்படியெல்லாம் ஜெயித்தாங்க, கர்த்தர் எப்படி அந்த விசுவாசத்தை அவங்களுக்குள்ள கொண்டு வந்தார் என்பது. இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுமைக்கும் விசுவாசத்தின் வீரர்களுடைய பட்டியல் இருக்கிறது. நம்ம பேரும் இந்த பட்டியலில் வரணும். நம்ம பேர் இந்த 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 ஆட்களுடைய பெயரோடு சேர்க்கப்படணும். அதான் விசுவாசத்தில் கிடைக்கிற ஜெயம். விசுவாசம் என்பது உலகத்தையே ஜெயிக்கலாம். ஆண்டவர் என்ன சொன்னார் சுவிசேஷ புஸ்தகத்தில் மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உங்களுக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தால் மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னால் கூட அது பெயர்ந்து போய் கடலில் விழும். ஆச்சு பாருங்க, மத்தேயு 17:20. உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு கர்த்தர் சொல்கிறார். ஆனால் நாம் என்ன சொல்கிறோம்? இது முடியல, அது முடியல, திருமணம் முடியல, வீட்டுக்காரியம் முடியல, வீடு கட்ட முடியலை, வீடு வாங்க முடியலை, இடம் வாங்க முடியல, பேச முடியல, நிற்க முடியல, மூச்சு விட முடியல, இப்படி முடியலன்றோம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? உன் விசுவாசம் சரியாக இருந்துச்சுன்னா தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எப்போதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். இன்னைக்கு நாளைக்கு மட்டும் இல்லை, என்றென்றைக்குமாக ஜெயத்தை கத்த தருகிறார். தேவனால் பிறக்கிறவர்கள் இந்த உலகத்தை ஜெயிக்கணும். உலகம் என்பது மாம்சம், பிசாசு, போராட்டம், பாவ வல்லமைகள், இது எல்லாம் உலகத்தில் நிறைஞ்சிருக்குது. உலகம் வந்து பாவத்தில் நிறைஞ்சிருக்குது. உலகம் பிசாசின் கரத்தில் இருக்கிறது. உலகம் வந்து மாய்மானத்தில் நிறைஞ்சிருக்குது. உலகத்தில் பல தரப்பட்ட காரியங்கள் இருக்குது. இப்போ நான் அதுக்குள்ளே சொல்ல போனால் சமயம் நமக்கு போதாது. உலகம் வந்து பல காரியத்தால் நிறைஞ்சிருக்குது. ஆனால் தேவனால் பிறந்தவர்கள், விசுவாசிக்கிறவர்கள் இந்த உலகத்தை ஜெயிக்கிறார்கள். ரோமரின் புஸ்தகத்தை வாசிக்கும் போது எப்படி ஒரு மனிதன் விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள முடியும், விசுவாசத்தை எப்படி வாங்கிக் கொள்ளலாம்? ரோமர் 10:17 வாசிக்கும் போது விசுவாசம் எப்படி வருது? விசுவாசம் என்பது கேள்வினாலே வருகிறது. விசுவாசம் வரும்போது டவுட் வரும். ஆகுமா? நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் ஆகுமா? ஆபிரகாம் வந்து ஆண்டவர் பிள்ளை கொடுப்பாருன்னு விசுவாசித்தார். ஆனால் ஒரு டவுட்டு, 100 வயசில் கொடுப்பாரான்னு ஒரு சந்தேகம். விசுவாசம் வரும்போது கூடவே என்ன வருதுன்னா சந்தேகம் வருது. நீங்கள் வேதத்தில் யாரெல்லாம் விசுவாசித்தாங்களோ அவங்க கொஞ்சம் லிஸ்ட்டு கொஞ்சம் படித்து பாருங்கள். அதில் ஒவ்வொரு காரியத்தில் அவங்க விசுவாசித்தாங்க, ஆனால் அதோடு கூட ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் அந்த சந்தேகத்தின் நடுவில் அவங்க தேவனை உண்மையாக விசுவாசித்தாங்க. கர்த்தர் அதை அவங்களுக்கு நேர்த்தியாக செய்து கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையில் சந்தேகத்தோடு சேர்ந்து தான் விசுவாசம். விசுவாசமும் சந்தேகமும் ஒரே நேரத்தில் ஒரே கோட்டில் வருது. ஆனால் இதில் விசுவாசத்தில் பலப்படும் போது கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருகிறார். விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு சந்தேகம் வராமல் இருக்குமா அப்படின்னா வரும். விசுவாசிக்கும் போது என்ன வரலாம்? சந்தேகம் வரும். ஆனால் நம்ம எதில் மேற்கொள்ளணும்? அதை விசுவாசத்தில் மேற்கொள்ளணும். பிசாசு இன்னைக்கு சொல்லுவான், நான் ஒரு நாள் வண்டி ஒட்டே போகிறேன். பிசாசு சொல்கிறான், இப்போ நான் உன்னை கீழே தள்ளுறேன் பாரு. ஆனால் ஃபுல்லாக நைட்டெல்லாம் ஜபம் முடிச்சுட்டு வரேன், ரொம்ப பலவீனம். அவன் என்கிட்ட பேசுகிறான், நைட்டெல்லாம் என்ன ஜபம் பண்ணல, இப்போ என்ன பண்ண போகிறேன், உன்னை உன் காலை உடைக்கிறேன் பாரு நீங்கன்னு சொல்கிறான், என்கிட்ட பேசுகிறான். நான் சொல்கிறேன், எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தால் நான் என்ன பண்ணியிருப்பேன்? வண்டியை நிறுத்திட்டு கொஞ்சம் எங்கேயா ஓய்வு எடுத்துகிட்டு போவோம். எனக்குள்ள ஒரு விசுவாசம், வண்டி ஓட்டுறது நான் இல்லை, அவர் ஓட்ட போகிறாரு. நாம் சும்மா வண்டி ஆக்ட் பண்ணுறோம். நம்ம ஜஸ்ட் ஆக்டிங் டிரைவர் தான். ஓட்டுறது அவர் ஆவியானவர் தான், நம்ம ஜஸ்ட் ஆக்டிங் டிரைவர். அப்போ நம்ம ஆவியானவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜாம் பண்ண பிறகு எந்த ஆவியும் வரல, எந்த பேயும் வரல, எதுவும் வரல, நேர்த்தியாக கர்த்தர் வீட்டுக்கு கொண்டு வரார். அப்போது நம்ம டிரைவிங் வந்து ஜஸ்ட் ஆக்டிங் டிரைவர் தான், ஆக்டர் தான். நம்ம அவர் தான் வல்லமை உள்ளே கொண்டு வரார். விசுவாசம் இருந்தால் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் வராது. அப்படி ஒரு வேளை சந்தேகம் வந்தால் கூட இந்த விசுவாசம் அந்த சந்தேகத்தை ஜெயிக்கும்படியாக செய்கிறது. விசுவாசத்தினால இந்த உலகத்தையே நாம் ஜெயிக்க முடியும். 1000 பேர் ஆண்டவர் தருவார். அதுதான் விசுவாசம். தருவார் தான் பிரதர். எப்படி போய் அவங்களெல்லாம் கொண்டு வர்றது? யார் சுவிசேஷம் சொல்லுவா? அது என்ன விசுவாசம்? சந்தேகமான அவிசுவாசம். இப்போ இங்கே இருக்கிற 20 பேர் 30 பேருக்கும் வரும் அப்படி ஒரு தாட்ஸ் இருக்கலாம். இவர் 1000 பேர் சொல்கிறாரு, அது எப்படி ப்ளஸ் பண்ணால் கூட வரல. 20 ஆளுக்கு 1ன்னு போட்டால் கூட 40 தான் ஆகுது. அவர் 50 100னா பரவாயில்ல, இவர் சைபர் இல்லை 3ஆக கூட்டுறாரு, எப்படி முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலாம். ஆனால் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசிக்கிறதுன்னு விசுவாசத்தின்படி அவனுக்கு ஆக கடவுது. நீ என்ன விசுவாசிக்கிற அதுதான் அவனுக்கு ஆகும். நீ என்ன விசுவாசத்தில் நினைக்கிறியோ அதன்படியே கர்த்தர் செய்கிறார். விசுவாசிக்கிறவனுக்கு இந்த உலகத்தின் மேலும் ஜெயம் இருக்கிறது. இங்கே ரோமரில் வாசிக்கும் போது விசுவாசம் என்பது எப்படி வருகிறது? 10:17 அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் விசுவாசம் என்பது கேள்வினாலே வரும். கேள்வி தேவனுடைய வசனத்திலிருந்து வரும்.
உங்களுக்கு வசனத்துலேருந்து ஒரு கேள்வி வரலாம், ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறாரு, இதை செய்வாரா? வசனத்துலேருந்து கேள்வி வந்துச்சுன்னா உங்களுக்கு அதான் விசுவாசம். இன்றைக்கி சிலருக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இன்றைக்கி ஆண்டவர் ஜெயத்தை தரேன்னு சொல்கிறார். வசனம் இருக்குது, கையில் வசனம் இருக்குது, உங்களுக்கு ஒரு கேள்வி உண்டாகுது, ஜெயம் தர்றாருன்னு சொல்லியிருக்காரு, ஜெயம் தருவாரா? உங்கள் மனதில் ஒரு பதில் உண்டாகணும், கர்த்தர் செய்வார். இந்த கேள்வி கேட்ட பதில் வசனத்தின் மூலமாக பெறும்போது ஒரு கர்த்தருடைய வாழ்க்கையில் கர்த்தர் விசுவாசத்தை ஆம் என்றும் ஆமென் என்றும் அங்கீகரித்து அவர்களுக்கு ஜெயத்தை கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். 1 தீமோத்தேயுவில் வாசிக்கும் போது 5:8 வசனத்தில் வாசிக்கும் போது, 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரம் 8 வசனத்தை வாசிக்கும் போது, விசுவாசம் என்னும் தலைசிரா. குழப்பம் வருது தலைக்குள்ளே தான் வரும், சந்தேகம் வருது தலைக்குள்ளே தான் வருது. இன்றைக்கி அநேகர் தோற்று போகிறதுக்கு காரணம் அவிசுவாசம். நம்ம மிரண்டு போயிருக்கிறோமே, முடிஞ்சிருமே, இதுக்கு காரணம் தலைக்குள்ளே பிசாசு போராடிட்டே இருக்கிறான், சிந்தைக்குள்ளே போராடி கொண்டே இருக்கிறான், தோல்வியின் பயத்தை கொண்டு வரான். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, விசுவாசம் என்னும் எது? வாசி பாருங்க, 1 தெசலோனிக்கேயர் 5:8. பகலுக்குரியாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாச நம்பிக்கை என்னும் என்ன ஆயுதம்? மார்க்கவசம். ரட்சிப்பு என்ன? தலை சீரா. விசுவாசம் ஒரு மனிதனுக்கு ஒரு பாதுகாப்பு. அது அவனுக்கு இந்த இருதயத்தை மனதுக்கு விரோதமாக போராடுற இந்த வல்லமையை ஜெயிக்கிறது கர்த்தர் தந்திருக்கிறார். மார்க்கவசத்தை போட்டிங்கன்னா மனதை எதுவும் தொட முடியாது. ஆயுதம் வரும், ஈட்டி வரும், ஆனால் இந்த மார்க்கவசத்தை தாண்டி அது என்ன பண்ண போதில்லை, தொடாது. யுத்தத்தில் போகிற நமக்குள்ள யுத்தத்தில் ஜெயிக்கணும்னா என்ன வேணும்னா மார்க்கவசம் வேணும். இப்போ இந்த யுத்தத்தில் ஆர்மிக்கெல்லாம் புல்லட் ப்ரூஃப் ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு? புல்லட் அதை தாண்டி போச்சுன்னா அவங்க ஒன்றும் ஆகாமல் இருக்கிறது கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி நம்முடைய மனதில் எத்தனை குழப்பம் வருது, தோல்வியின் பயங்கள் வருது, நமக்குள்ள எத்தனை காரியங்கள் நமக்கு தோல்வின்ற எண்ணத்தை உண்டாக்குது. இந்த மனதுக்கு விசுவாசம் என்னும் ஒரு மார்க்கவசம் தேவையாக இருக்கிறது. இதை நாம் அணிந்து கொள்ளும்போது தோல்வியின் பயம் அல்ல, ஜெயத்தின் நம்பிக்கை நமக்குள்ளே புதுப்பிக்கப்படுகிறது. விசுவாசம் வரும்போது தான் ஜெயம் உண்டாகும். விசுவாசம் இல்லாமல் எதையும் நம்ம என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நாம் எல்லாம் யாரால் பிறந்திருக்கிறோம் தெரியுமா? தேவனால் பிறந்திருக்கிறோம். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் உங்கள் பிறப்பு சான்றிதழில் அப்பா என் அப்பா இவருன்னு போட்டிருக்கிறீங்க. ஆனால் உண்மையான ஒரு பர்த் சர்டிஃபிகேட் அங்கே எழுதியிருக்குது. நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கும்போது, நீங்கள் ரட்சிப்பு அடைஞ்ச போது, நீங்கள் அபிஷேகம் பெற்ற போது உங்கள் பிறப்பு கேட்ட ஒரு சான்றிதழ் பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டியான கல்யாண வீட்டின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இவர்கள் என்னுடையவர்கள், என் பிள்ளைகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் யாருடைய பிறப்பில் இருக்கிறோம் தெரியுமா? கர்த்தருக்கு பிறந்த பிள்ளைங்க. உங்கள் பிள்ளைங்க நீங்கள் பார்த்து, ஏய் நீ எனக்கு பிறந்தவன்டா, என்னடா கோழையாக இருக்கிற, நான் எவ்வளோ வீரம் தெரியுமா, என்ன மாதிரி நில்லு அப்படின்னு பிள்ளைங்களை பார்த்து சொல்லிக் கொடுக்குற அப்பா அம்மா இருக்கிறாங்க. பார்த்துறீங்களா? அப்பா அம்மா சொல்கிறேன், ஏய் நான் யானுக்கு பயப்பட மாட்டேன், நான் ஒரு பெரிய தைரியசாலி, நீ நான் எனக்கு பிறந்துட்டு புலிக்கு பிறந்தது பூனையாக இருக்கலாமா? அப்படி ஒரு நல்ல ஆலோசனை சொல்கிற உலகத்தில் இருக்குது. ஆனால் வசனம் சொல்லுது, உலக பிறப்புக்கே இவ்வளோ கம்பீரம், இவ்வளோ வீரம், இவ்வளோ ஜெயம் பண்ணுற வல்லமை இருக்குது, நம்பிக்கை இருக்குன்னா முழு உலகத்தை உருவாக்கின கர்த்தர் சொல்கிறார், நீ எனக்கு பிறந்தவன். கர்த்தருக்கு பிறந்த பிள்ளைகள் கர்த்தர் சொல்கிறார், தேவனால் பிறந்தவன் எவனோ ஜெயிக்கிறான். ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்ட எல்லாரும் யாருக்கு பிள்ளைங்க தெரியுமா? அவருடைய ஜெயம் நம்முடைய ஜெயம். அப்போ தோல்விக்கு அங்கே இடம் இல்லை, நாம் விசுவாசிக்கணும், அவ்வளோதான். விசுவாசிச்சா போத கர்த்தர் என்ன தராரு? ஜெயத்தை கர்த்தர் தந்து விடுவார். 2 தீமோத்தேயு 1 அதிகாரத்தில் 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கும் போது, லோவிசாலுக்குள் இருந்தது, உன் தாயாகிய ஐநேக்கியாலும் எப்படி இருந்துச்சு தெரியுமா? நிலைத்திருந்தது. கவனிங்க, லோவிசாலாகிய பாட்டிக்குள்ள ஐநேக்கியால் என்று சொல்லப்பட்ட தாய்க்குள்ள இருந்த விசுவாசம் இந்த உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுக்குள்ளும் வந்திருந்தது. இப்போ தேவனால் பிறந்த பிள்ளைங்க என்பது அந்த பிள்ளைகளுடைய தாய். இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, ஆண்டவரால் பிறந்தப்பட்டு ரட்சிக்கப்பட்டுக்கிறீங்க, உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கிறது. நீங்கள் எப்படி விசுவாசத்தில் நிலைத்திருக்குன்னு பார்த்து தான் உங்கள் பிள்ளைகளும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பாங்க. நீங்கள் அவிசுவாசமாக இருந்தால் உங்கள் பிள்ளைகள் உங்கள் போல அவிசுவாசமாக இருப்பாங்க. உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்துக்கு காரணம் என்ன என்று தீமோத்தேயுக்கு பவுல் எச்சரிப்பாக அழகாக சொல்கிறார். உனக்குள்ள ஒரு மாயமற்ற விசுவாசம் இருக்குது. அப்போ இன்னொரு விசுவாசம் இருக்குது. அது என்ன விசுவாசம்னா மாயம் பண்ணுகிற விசுவாசம். மாயம்னா என்ன? கொஞ்ச நேரம் தேவசமத்தில் இருக்கும்போது, இங்கே சர்ச்சில் பிரசங்கம் கேட்கும்போது, ஐயோ கர்த்தருடைய விசுவாசம் இருக்குது, நான் ஜெயிச்சிடுவேன், அது இங்கே இருக்கும்போது நல்லா வரும். கொஞ்சம் கேட்டை தாண்டி போன பிறகு வரும், நீ தோற்று போயிடுவ,
நீ வந்து தோல்வி தான் சந்திக்க போகிற. இது என்ன விசுவாசம்? மாயமான விசுவாசம். ஆனால் உத்தமகுமாரனாகி இந்த தீமோத்தேயுக்கு இருந்த விசுவாசம் மாயமற்ற விசுவாசம். இங்கே இருக்கிற ஒவ்வொருக்கும் என்ன விசுவாசம் தெரியுமா வேணும்? மாயமில்லா. சபைக்கு வரும்போது மட்டும் இல்லை, நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு மாயமற்ற உண்மையான விசுவாசம் இருக்கணும். நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து வசனத்தினால விசுவாசத்துக்குள்ளே வளரும்போது உங்கள் பிள்ளைகள் மட்டும் இல்லை, உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள் கூட விசுவாசத்தில் வளரப்படுறாங்க. தீமோத்தேயு லோபிசாலுடைய பேரன், ஐனேக்காலுடைய மகன். லோபிசாலுக்குள்ள பாட்டிக்குள்ளே இருந்த விசுவாசம் எது வரைக்கும் வருது? பேரன் வரைக்கும் வருது. நேற்றுக்கு ஒரு சகோதரர் எனக்கு ஃபோன் பண்ணார். எங்கள் வீட்டிலே அதிகமாக ஜெபம் பண்ணுறது எங்கள் பாட்டி தான், அவங்க ஜபத்தில் தான் எங்கள் வீடே பாதுகாக்கப்படுதுன்னு சாட்சி கொடுக்குறாரு. இன்றைக்கி உங்கள் வீட்டில் இருக்கிற பாட்டிங்க என்ன பண்ணுது? பக்கத்து வீட்டில் உட்கார்றது, அக்கத்து வீட்டில் உட்கார்றது, இந்த கதையை பேசுகிறது, அந்த கதையை பேசுகிறது. இதில் வேறு இங்கே இருக்கிற சாப்பாடு அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இங்கே வீட்டிலேருந்து அந்த வீட்டுக்கு டிவி பார்க்க போகிறேன்னு போகிறது. இந்த வேலைங்கள்லாம் பாட்டி செய்கிற வேலை. பாட்டி வேலைங்கள்லாம் ரொம்ப பியூட்டியாக இருக்கும். கடைசியில் பார்த்தா மொத்தமே ஆள் காலி, க்ளோஸ். பாட்டி வந்து ஒரு சின்ன நெருப்பு கொளுத்துவாங்க, சிறிய நெருப்பு காட்ட என்ன பண்ணிட்டோம்? கொளுத்திடும். நான் எல்லா பாட்டியும் சொல்லலைங்க, பைபிளில் இருக்கிற மாயமான சில பாட்டிகளை சொல்கிறேன். இங்கே இருக்கிற பாட்டிங்களை என் மேலே கோச்சிக்க கூடாது. பைபிளில் இருக்கிற பாட்டிகளை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன். பாட்டி வேலைலாம் இங்கே செய்யக்கூடாது. ரெண்டாவது, தாயார். சபைக்கு நீ வந்து ஒரு தாயார் இருக்கிற உன் பிள்ளைகளை விசுவாசம் நடத்தணும். நீயே அவிசுவாசமாக நடக்கிற. இந்த அம்மா வந்து உட்காந்துட்டு பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட ஓன்னு அழும், நான் ஜெபம் பண்ணுறேன், நான் சபைக்கு போகிறேன், ஒன்றுமே நடக்கலை. நீ தாய், பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்? ஏய், நான் எதையும் ஜெயிக்கிறதுக்கு ஆண்டு இருக்கிறார், நீ ஜெபம் பண்ணி விசுவாசம் இல்லை. தாயை பார்த்து பிள்ளை வளரும். உலகத்தில் என்ன சொல்கிறான்? தாயை போல பிள்ளை, நூலை போல. சரி, இதெல்லாம் நல்லா கதையெல்லாம் க்ளீனாக சொல்லணும். கதை கட்ட சொன்னால் நம்ம ஆளுங்க கதை கிளியராக கட்டி, பூவுக்கு நாரே இல்லாமல் வெறும் கையில் கட்டுறாலாம் இருக்கிறான் நம்ம ஆள். ஆமாம், அந்தளவுக்கு எக்ஸ்பர்ட்டான கேட்டகரி தான் நம்ம சபையில் இருக்குது. ஆனால் வசனம் சொல்லுது, தாயும் பாட்டிக்குள்ளே இருந்த விசுவாசம் பிள்ளைகளுக்கு வருது. நீங்கள் உடனே தாயினர் பெண்கள் மட்டும் டார்கெட் பண்ணுறாருன்னு நினைக்காதீங்க. ஆண்களுக்கு அதே தான். தாத்தா சரியாக இருந்தால், அப்பா சரியாக இருந்தால் பிள்ளைங்க விசுவாசத்தில் வளரும். உடனே நம்பாளுங்கன்னா ஒரு கூட்டத்தில் ஒரு பாஸ்டர் யாருக்கெல்லாம் பிள்ளைங்க இருக்கிறாங்க கையை வைத்துங்க சொன்னாங்க. அப்போ எல்லா லேடிஸ் என்ன பண்ணாங்க? எனக்கு குழந்தை இருக்குதுன்னு. ஒரு ஆம்பளை கூட என்ன பண்ணல, ஆண்கள் கையை தூக்கவே இல்லை. பாஸ்டர் கேட்டாரான், அவங்க உனக்கும் சேர்ந்து தானே பிறந்திருக்கிறாங்க, நீ என்னத்து கையை உயர்த்தலை? ஆண்கள் எப்படின்னா, பெண்கள் சொன்னோடனே கையை கழுவிட்டு தான், குழந்தை பிறந்துருச்சு, இதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் அங்கே ஒதுக்கியாச்சு, தாய் பார்த்துக்க வேண்டியதான், பாட்டி பார்த்துக்க வேண்டியதான், ஆண்களுக்கு வேலை இல்லை. அப்படி இல்லை, 2 பேருக்கும் தான் பிறந்திருக்குது, 2 பேரும் தான் கையை தூக்கணும். நீங்கள் நிறைய பேர், அப்போ உங்களுக்கு எத்தனை பசங்க? அம்மா வந்து சொல்லிட்டு எனக்கு 2 பசங்க 3 பசங்க. இவர் அமைதியாக நின்றுக்கிறியா? இவருக்கு தெரியாதா எத்தனை பசங்கன்னு? இன்னைக்கு உலகத்தில் இப்படி ஒரு குரூப் அழியுது. எத்தனை பிள்ளைங்கன்னு தெரியல, என்ன படிக்குதுன்னு கூட தெரியாது. அப்பா அம்மாலாம் இருக்கிறாங்க, தான் பிள்ளை என்ன படிக்குது, எங்கே இருக்குது ஒன்றுமே தெரியாமல் வளர்க்குற அப்பா அம்மா, ரொம்ப அழகான அப்பா அம்மா இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, லோபிசாலாகிய பாட்டிக்கும் ஐனேக்கியாளுக்குள்ள இருந்ததான விசுவாசம் நிலைத்திருந்தது. அந்த விசுவாசம் இந்த உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுக்குள்ள மாயமற்றதாக இருந்தது. நீங்கள் விசுவாசத்தில் வளரும்போது உங்கள் பிள்ளைகளும் விசுவாசத்துக்குள்ளே வளருவாங்க, உங்கள் பேர பிள்ளைகளும் வளருவாங்க. நீங்கள் உலக பிரகாரமான காரியத்தை பேசிக்கிட்டு, உலக பிரகாரமான காரியத்தை செஞ்சுக்கிட்டு, நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டு கதையெல்லாம் வெட்டி கதை பேசிட்டு கலவை தோண்டாங்கன்னா ஒன்றா மாதிரி அவன் கோல் சொல்லிட்டு இருப்பான். நீ கோல் சொல்லிட்டே இருப்ப. ஒன்றாங்கிட்ட வந்து அவன் கோல் சொல்ல, அம்மா பக்கத்து வீட்டுக்கு போனேன், அந்த ஆண்டி இப்படி செஞ்சாங்க, நீ தான் கோல் பேசிகிட்டே இருக்கிறியா, அவன் என்ன பண்ணுறான், ஒன்றை மாதிரியே பேசுகிறான். நம்ம வந்து ரோல் மாடல் நம்ம பிள்ளைகளுக்கு, நம்ம தான் வந்து அவங்களுக்கு முன் மாதிரி. முன்னே ஏறு சரியாக இருந்தால் தான் பின்னாடி ஏறு என்ன பண்ணோம் சரியாக இருக்கும்னு நமக்கு தெரியும், அதெல்லாம் தெரியும். ஆனால் வாழ்க்கையில் சரிப்படுத்துகிறோமா? சொல்லுங்கள். தேவன் என்ன எதிர்பார்க்கிறாரு? நாம் விசுவாசத்தில் வல்லவர்களாக இருக்க வேண்டும். வேதத்தில் வாசிக்கும்போது நீங்கள் சரியான விதத்தில் இதை புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் என்றைக்கும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 8-10 வசனத்தை வாசிக்கும்போது அங்கே என்ன வாசிக்கிறோம்? லிஸ்திரியாவில் இருக்கிற தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனிதனை குறித்து அங்கே வாசிக்கிறோம். லிஸ்திரா என்ற பட்டணத்தில் அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 8-10 வசனங்கள் வரை நீங்கள் படிக்க வேண்டாம், கவனிங்க. லிஸ்திரா என்ற பட்டணத்தில் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் அவன் வந்து சப்பானியாக இருந்ததான ஒரு மனுஷன். அவனை கொண்டு வந்து இங்கே அற்புதம் செய்யும்படியாக கொண்டு வராங்க. நீங்கள் அதை சரியாக வீட்டில் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு அது விளங்கும். 14 அது சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க பவுல்கிட்ட அதை சொல்லும்படியாக அந்த செய்தியை கொண்டு வராங்க. அப்போ என்ன சொல்கிறார் பவுல் பேசுகிறதை கேட்டு கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்குள் இருந்தது உண்டு என்று கண்டு அவன் கால்கள் நிமிர்ந்து நின்றது என்று வாசிக்கிறோம். ஜெயம் எப்போ வருதுன்னா, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம். விடுதலை பெறுகிற அளவுக்கு நமக்கு என்ன வேணும்? விசுவாசம். ரட்சிப்பு என்றால் விடுதலை என்று அர்த்தம்.
அப்போ நமக்கு ஜெயம் வேணும், கட்டுகள்லேருந்து ஜெயம் வேணும், போராட்டங்கள்லேருந்து ஜெயம் வேண்டும்னா ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் இருக்கும். விடுதலை பெற வரைக்கும் அந்த விசுவாசத்தை விட்டுறவே கூடாது. இந்த சப்பானியா இருந்தவன் அவன் வாழ்க்கையில் சோர்ந்து போயிருந்தான். ஏங்க இப்போ நம்ம ஊரில் எவ்வளோ பேர் பார்க்கணும், கால்கள் நடக்க முடியாமல் ஊனமாக்கப்பட்டவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, மாற்றுத்திறனாளிக. அவங்க நடக்கணும்னு பிரயாசப்படுறாங்க தானே, ஆனால் அவங்களால முடியலையே. ஆனால் எங்கள் வசனம் சொல்லுது, இந்த ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் இருந்தவனை கர்த்தர் நிமிர்ந்து நடக்க பண்ணினார். நமக்குள்ள ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் இருந்தால் நீ வாழ்க்கையில் தோற்று போய் சப்பானி போல் வீட்டில் உட்காந்துருக்க மாட்டேன். நீ வெறும் இந்த உலகத்தை நடக்க முடியாமல் ஒரே இடத்துல கூண்டுக்குள்ளே மாட்டின கிளியை போல் உன்னை பூட்டி வைக்க எந்த மனுஷனும் முடியாது. ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் வரும்போது கர்த்தர் உன்னை எழுந்து நிமிர்ந்து நடக்க பண்ணி ஜெயமான பாதையில் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. இவன் பிறவிலேருந்தே சப்பானி. பிறவிலேருந்தே சப்பானினா ஒரு 20 வயசு வாலிபன்னு வச்சுங்க. அப்போ எத்தனை வருஷமாக 20 வருஷமாக என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? அவன் என்னைக்கா யோசிச்சிருப்பானா நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவோம், நம்ம நடப்போம், இப்படி என்ன இருந்திருக்குமா? இன்றைக்கி நம்மில் பல பேர் எப்படி ஆயிடுச்சுன்னா சப்பானி பால் தான் இருக்கும். ஜெயிக்கவே மாட்டோம், ஜெயம் பெற முடியாது, தோல்வி தான். பாதி பேர் ரூமுக்குள்ளேருந்து வெளியே வர்றதில்லை. தோற்று போகிற எண்ணம், தோல்வி பயம், தோல்வி என்ற எண்ணம், இது ஒரு டிப்ரெஷன் ஆவி, இது ஒரு மனக்கவலை உண்டாக்குறது. பலருடைய இருதயத்தை பிசாசு அப்படி தான் பிடிச்சு வச்சிருக்கிறான். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் உனக்குள்ளே இருக்கும்போது கோழையாக உட்கார்ந்துருக்கிற சப்பானியை கூட அவர் நிமிர்ந்து நிற்கும்படியாக செய்கிறார். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் நீங்கள் உங்களுக்குள்ள ரட்சிப்பெற்ற விசுவாசம் இருக்கும்போது நீங்கள் எழுந்து நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். அதான் சங்கீதத்தில் 20ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் போது குதிரை யுத்த நாள் அங்கே வசனத்தில் வாசி சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாய கர்த்தருக்குள்ளே மேன்மை பாராட்டுகிறோம். அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சங்கீதம் 20ஆம் சங்கீதத்தில் நினைக்கிறேன் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 20ல் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. 20:7 வாசிங்க. கர்த்தருடைய நாமத்திலே மேன்மை பாராட்டுகிற ஜனமாக விசுவாசிக்கிற ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் உள்ளவர்கள் இந்த வாழ்க்கையில் நிமிர்ந்து நிற்கத்தக்கதான ஜெயத்தை கர்த்தர் அவர்களுக்கு தருகிறார். யோவானின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கும் போது யோவான் 16:33 ஆண்டவர் என்ன சொல்றாரு வாசிங்க. யோவான் 16, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆண்டு என்ன சொல்றாரு பாருங்க, நீ விசுவாசத்தோட திடன் கொள்ளு, நானே உலகத்தை ஜெயித்திருக்கிறேன், நீ என்னோடு கூட ஜெயம் பெறுவாய். தேவன் நம்மை ஜெயத்தின் பாதைக்கு கொண்டு போவதற்கு வல்லமுள்ள தேவன். திடன் மனதாக இருக்கணும், விசுவாசத்தை விட்டுக்கூடாது. அன்னைக்கு ஆண்டவர் ஆவியின் அபிஷேக நேரத்தில் அதான் சொன்னார், அநேகருடைய வாழ்க்கை திடனற்று ஒரு பலவீனத்தோடு இருக்கிறோம், நமக்குள்ள ஒரு மன சோர்வு இருக்குது. கர்த்தர் அதை பார்த்து தான் சொல்கிறார், திடமனதாயிரு, கர்த்தருக்குள்ள திடம் கொள்ளு, நான் உலகத்தை ஜெயித்தேன். நம்முடைய தேவன் ஜெயம் பெற்றிருக்கிறார். அதான் சொல்கிறார், தேவனால் பிறந்தவன் அவர் ஜெயம் எடுத்திருக்கிறது போல தேவனால் பிறந்த நம்மையும் ஜெயத்தின் பாதைக்கு கொண்டு வருகிறார். நம்முடைய தேவன் சாதாரணமான தேவன் அல்ல, அவர் ஜெயத்தை தருகிறவர். இதை நீங்கள் விலகி கொள்ளணும். அப்போ அவருக்குள் பிறந்தவ எவனோ யாரோ எந்த மனுஷனோ அதே ஜெயத்துக்கு பாத்திரவான்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு சத்துருக்கள் மேலே, உலகத்தின் மேலே, மாம்சத்தின் மேலே, பிசாசின் மேலே, பாவத்தின் வல்லமைகள் மேலே அவர்களுக்கு ஜெயம் இருக்கிறது. இன்றைக்கி நிறைய பாவ போராட்டத்தில் வாலிபர் சிக்கியிருக்கலாம், சில உலக மாம்ச வல்லமைகள் சிக்கியிருக்கலாம். இது உலகத்தினால் உண்டாக்கப்பட்டுகிறது. பாவம் உலகத்தில் இருக்கிறது, பாவம் உலகத்தில் உண்டாக்கப்பட்டது, தேவன் பாவத்தை உண்டாக்கவில்லை. பாவ வல்லமைகள், உலக வல்லமைகள், பலவீனங்கள், இப்படி பலதரப்பட்ட காரியங்கள் உலகத்தின் நிமித்தம் நமக்கு தோல்விகளை சந்திக்கும்படி நெருக்கலாம். ஆனால் அவர் உலகத்தை ஜெயித்தது போல நம்மையும் ஜெயிக்கும்படியாக சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக சங்கீதம் 144ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் ராஜாக்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறார் என்று அங்கே வாசிக்கிறோம். வாசிங்க 144:10. நம்முடைய தேவன் ராஜாக்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர். இந்த உலகத்தில் ராஜாக்கள் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நான் பெரிய ஆளு, நான் ரொம்ப பெரிய டாப்பில் இருக்கிறேன், என்கிட்ட பணம் நிறைய இருக்குது, எனக்கு நிறைய வீடு இருக்குது, கார் இருக்குது, பங்களா இருக்குது. இது எல்லாமே ஒரு நாள் நீ விட்டு தான் ராஜா போகணும், அது நீ மறந்து போயிடக்கூடாது. நீ எதை வச்சுட்டு இருந்தாலும் இங்கே இன்றைக்கி மூச்சு நின்றுச்சுன்னா அதெல்லாம் முடிஞ்சு கதை. நீ ஒரு பெட்டி கூட உள்ளே கொண்டு போக முடியாது, போட்டிருக்கிற துணியை கூட உரிடுவான். ஆனால் வசனம் சொல்லுது,
ராஜாக்களுக்கு கர்த்தர் ஜெயம் தரார். இந்த ராஜாக்கள் யார்? இவர்கள் உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள். இந்த உலகத்தின் ராஜாக்கள் எல்லாம் ராஜாக்களும் அல்ல, உலகத்தின் அதிபதிகள் எல்லாம் அதிபதிகளும் அல்ல. கர்த்தருடைய பார்வையில் யார் ராஜாக்கள்? இதை நீங்கள் வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 1 அதிகாரம் 6 வசனத்தை வாசிக்கும் போது தம்மிடத்தில் அன்பு கூறுகிற ஒவ்வொருவரையும் ராஜாக்களாக கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார். வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 6 வசனம். வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 6 வசனத்திலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவரிடத்தில் அன்பு கூறுகிறதான ஒரு கூட்டமாக இருக்கிற நம்மை அவர் பார்வையிலே ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக நிறுத்துகிறார். ராஜாக்களுக்கு ஜெயம் என்பது உலக பிரகாரமான ராஜாக்களுக்கு அல்ல. தம்மிடத்தில் அன்பு கூர்ந்து அவரை இரத்தத்தினாலே பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக கர்த்தர் நிறுத்தியிருக்கிறார். அப்ப ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்திருக்கிற ஒவ்வொரு ராஜாக்களுக்கு ஜெயத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்றைக்கி நீங்கள் ராஜாக்கள்லாம் உலகத்தில் பாருங்கள், உலகத்துக்கு ராஜானா ஒரு யுத்தத்தை ஜெயிக்கணும், இல்லாட்டா அவங்க அந்த சந்ததியில் வந்திருக்கணும். அப்படி தான் ராஜாக்கள், ஒரு பதவி, ஒரு அதிகாரம் அதில் வருது. ஆனால் இந்த ராஜாக்கள் என்ற அதிகாரம் எங்கிருந்து வருகிறது? பாவ மன்னிப்பாக மீட்பை கிறிஸ்தியஸின் ரத்தத்தினால் பெற்றுக்கொண்டு கழுவி சுத்திகரிக்கப்பட்ட அவரிடத்தில் அன்பு கூறுகிற கூட்டத்துக்கு கர்த்தர் சொல்கிறார், இவர்கள் பிதாவுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களும். இந்த உலகத்தை, இந்த முழு உலகத்தையே படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனாகிய பிதா அங்கே இருக்கிறாரு. அந்த பிதாவுக்கு முன்பாக ராஜா. இன்னைக்கு நீங்கள் உலகத்தில் ஒரு எம்எல்ஏ பதவி என் பையன் வாங்கிட்டாலே நம்ம எவ்வளோ பெருசாக நினைக்கிறோம். இந்த முழு உலகத்தையும் படைத்த தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களாக நிறுத்துகிறார். தேவன் நம்மை அடிமையாக நிறுத்தலை, தேவன் நம்மை கோழியாக நிறுத்தலை. தேவனை எப்படி நிறுத்திருக்கிறார்? நம்மை ராஜாக்களாக நிறுத்திருக்கிறார். நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க? அந்த அம்மா என்னை பார்க்குற விதமே சரி கிடையாது, என்னை பார்க்குறது ரொம்ப கேவலமாக பார்க்குறாங்க, இதுக்கிட்ட ஒன்றுமே கிடையாது, அவங்க ரொம்ப என்னை அற்பமாக என்றாங்க, என்னை கேலி பண்ணுறாங்க, என்னை கிண்டல் பண்ணுறாங்க, என்னை பரியாசம் பண்ணுறாங்க, என்னை நிந்திக்கிறாங்க. உலகத்தின் பார்வையில் நீ ஒருவேளை மாம்சிக பிரகாரமாக ஒரு அவமானப்படுகிறதான ஒரு அற்பமான லேயாலை போல எண்ணப்படலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில் நம்ம எப்படி இருக்கிறோம்? ராஜாக்களும் ஆசாரியரமாக இருக்கிறோம். அவருக்குள்ள பிறந்திருக்கிற கழுவப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ராஜாக்கள் என்ற பட்டத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நீங்கள் இன்றைக்கி உலகத்தில் போன உடனே உலகத்தில் பாருங்கள், ராஜா சவுண்ட் சர்வீஸ்னு போடுறார். அவர் ராஜா ஆகிட முடியுமா? ராஜான்னு பேர் போட்டதால் ராஜா ஆகிட முடியுமா? முடியாது. நிறைய பேர் ராஜான்னு பேர் வச்சுருக்கிறான், கடைசியில் வரைக்கும் பார்த்தா யார்கிட்ட கையேந்தி தான் நின்றுருக்கிறான். நிறைய பேர் பார்க்குறேன், பேர் தான் ராஜா, ஆனால் எப்போ பார்த்தாலும் எங்கே நின்றுருக்காரு அவர்? யாராவது கொடுப்பாங்களா? ஆனால் அந்த ராஜாக்கள் ஜெயம் பெற்றவர் அல்ல. இந்த ரத்தத்தினாலே கழுவப்பட்டு தேவனுக்கு அன்பு கூறுகிற கூட்டத்தில் இருக்கிற சபைக்கு சொல்றாரு, பிதாவுக்கு முன்பாக மாசற்றர்களாக நிறுத்தும்படி தேவன் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக நிறுத்தியிருக்கிறார். இதே வசனத்தை வெளிப்படுத்தல் 5 அதிகாரத்தினுடைய 10 வசனத்தில் வாசிக்க முடியும். பரலோகத்தில் மாத்திரம் அல்ல, தேவன் பூலோகத்திலே நம்மை அரசாளும்படியாக ராஜரீக மேன்மையை தந்திருக்கிறார். வெளிப்படுத்தல் 5:10. நாங்கள் பூமியிலே அரசாளுவோம். இது எப்போ தெரியுமா? 1000 வருஷ அரசாட்சி வரும்போது நீ ராஜாக்கள் ஆசாரியமாக கர்த்தருக்குள்ள பெயர் பெற்றிருக்கிற பரிசுத்தவான்கள் இந்த பூமியை அரசாளுவார்கள். அந்த ராஜ்யத்துக்கு வரும்போது, தேவன் பூமிக்கு வரும்போது நாம் ராஜாக்கள் அரசாளுவோம் என கர்த்தருடைய ஜெயத்தினால் நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோம். இப்போ ஜெயம் யாருக்குன்னா ராஜாக்களுக்கு உரியது. அப்போ இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களாம் யாரும் இல்லை. அவர் எம்எல்ஏவாக இருக்கலாம், சிஎம்மாக இருக்கலாம், பிரசிடெண்ட்டாக இருக்கலாம், பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம். அவங்க யாரும் கர்த்தருடைய பார்வையில் என்ன இல்லை? ராஜாக்கள் இல்லை. நம்ம பக்கத்து வீட்டுக்கிட்ட 5 ரூபா 10 ரூபா வாங்கிட்டு இருக்கிறோமே, நாம எப்படி இருக்கோம் அவர் பார்வையில்? சொல்லுங்கள். ராஜாக்கள் ஏற்ற தகுதி நம்மகிட்ட இருக்குதா? உங்கள் எத்தனை ஏக்கர் இடம் இருக்கு, எத்தனை வீடு இருக்கு, எத்தனை கார் இருக்கு? ராஜாக்கு எவ்வளோ இருக்கணும்? அது ஏதாவது ஒன்று இருக்கா உங்ககிட்ட? ஒன்றுமே இல்லையே. ஆனால் ஆண்டவர் என்னன்னு கூப்பிட்றாரு? உலகம் பொருளை வச்சு, உலகம் மதிப்பை வச்சு, பணத்தை வச்சு, பொருளை வச்சு மதிப்பு கொடுக்குது ராஜான்ற பட்டம். ஆனால் கர்த்தர் எப்படி பட்டம் கொடுக்குறாரு தெரியுமா? அவரை ஏற்றுக்கொண்டு பிள்ளைகளாகிற ஒவ்வொருவரும் அவருடைய பார்வையில் ராஜாக்களும் ஆசாரியமாக வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற பட்டம் மண்ணுக்குள்ளே போகிற வரைக்கும் தான். ஆனால் இந்த பட்டம் பூமியிலும் பரலோகத்திலும் நமக்கு ஒரு நிச்சயம் தருகிறது. நான் அவருடைய பார்வையில் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆனவர்கள். 1 பேதுருவில் வாசிக்கும் போது 2 அதிகாரம் 9 வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 1 பேதுரு 2 அதிகாரம் 9 வசனம்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஜெயம் என்பது வசனம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ராஜாக்கள் என்பது அந்த காலத்திலும் மரண இருளும் இருந்தாலும் அகப்பட்டிருந்த ஒரு கூட்டத்தை சொல்லுகிறாரு. நீங்கள் ஒரு காலத்தில் அந்த காலத்தில் இருந்தீங்க, ஒரு காலத்தில் ரட்சிப்படியாமல் இருந்தீங்க. ஆனால் இப்போ ரட்சிக்கப்பட்ட பின்பு நீங்கள் ஜெயத்தின் பிள்ளைகளாக ராஜாக்களாக கர்த்தர் சபையில் ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த நாளில் நாம் ஒரு 6 காரியங்கள் நாம் தியானத்தில் கொண்டு வந்திருக்கிறோம். 5 காரியங்கள் நம்முடைய காரியங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். 5 காரியத்தில் கர்த்தர் நமக்கு ஜெயம் தருகிறார். இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தம் கர்த்தராலே ஜெயம் வரும். நம்முடைய தேவன் ஜெயம் தருகிறவர். முதலாவது, யுத்தத்திலே நமக்கு ஜெயம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. இரண்டாவது, அவர் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறதான கூட்டத்தாருக்கு ஜெயத்தை தருகிறார். மூன்றாவது, நீதிமான்களுக்கு என்ற ஜெயத்தை அவர் வைத்திருக்கிறார். நான்காவது, விசுவாசிக்கிற எவனும் இந்த உலகத்தை ஜெயிக்கிறார்கள். ஐந்தாவது, இப்போ வாசித்த வசனத்தின்படி ராஜாக்களாக அழைக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அவர் ஜெயத்தை தந்திருக்கிறார். தொடர்ந்து அடுத்த வாரங்களிலும் இதே சத்தியங்களை கேட்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வாக்குத்தத்தம், எல்லாவற்றிலும் நாம் ஜெயம் எடுக்க வேண்டும். தோல்வி என்ற வார்த்தைக்கு இனி இந்த புதிய வருஷத்தில் இடம் இல்லை. தோல்வி என்ற காரியத்துக்கு இந்த புதிய வருஷத்துக்கு போயிடக்கூடாது. கர்த்தர் நம்மை ஜெயத்தின் பாதையில் நடத்துவாராக. முழங்கால் பண்ணிட்டு ஆண்டுடைய சமூகத்தில், குதிரை எந்த நாளுக்கு ஆயத்தப்படுகிறது, ஜெயமோ கர்த்தரால் வரும். எங்களுக்கு ஜெயம் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து இறங்கி வரும். கர்த்தருக்குள் நமக்கு ஜெயம் இருக்கிறது. இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் நமக்கு ஜெயம் தருகிறவர். கிறிஸ்து இயேசுக்குள் எங்களை எப்போது வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலிருந்து ஜெயம் வராது, ஜெயம் கர்த்தரிடத்திலிருந்து வரும். துன்மார்க்கர் புல்லை போல அறுப்புண்டு போகிறார்கள், நீதிமானுடைய கொம்புகள் உயர்த்தப்படும். நீதிமான்களுக்கு என்ற ஜெயத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். இந்த விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நான் உலகத்தை ஜெயித்தேன், ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவன் என்னோடு கூட என்னுடைய சிங்காசனத்தில் அமரும்படி அருள் செய்வேன். உலகத்தை நீ ஜெயிக்கணும், பாவத்தை நீ ஜெயிக்கணும், பிசாசை ஜெயிக்கணும். அதுதான் ஜெயம். அது விசுவாசத்திலிருந்து வருகிறது. ஐந்தாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜாக்களுக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறார். ராஜாக்கள் என்பது இந்த உலக பிரகாரமான ராஜாக்கள் அல்ல. தேவனால் பிறந்தவர்கள், தேவனால் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், தேவனுக்குள் இருக்கிறவர்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக பிதாவுக்கு முன்பாக அவர் நிறுத்துகிறார். கொஞ்ச நேரம் போராடலாமா? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களில் அறிந்திருக்கிறீர். என் வாழ்க்கையில் இருக்கிற தோல்விகள் எல்லாம் உமக்கு தெரியும். நான் ஒரு தோற்று போன ஒரு மனிதனாக வந்திருக்கிறேன். ஆனால் இனி நான் ஜெயத்தை சந்திக்கணும். இனி என் வாழ்க்கை ஜெயத்தின் மேல் ஜெயம்.